நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. வாழ்க கர்த்தர் உடனே எங்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உம்முடைய சிலுவையின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. 146 இந்த புக்குல 146. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். எல்லாம் பாடி பார்ப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறைவெல்லாம் நீக்குவார், நம் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே,
நம்பிக்கை இழக்காதே, கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவனை நிற்கிறார், நம் கதவனை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரும் மாற்றுவார், கர்த்தரும் மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார், ஒரு நாளும் விலகினார். நல்லா பாடினா, உற்சாகமா பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா சரிங்களா? சோர்ந்து போயிருக்க கூடாது. ஏன்னா காலை சாப்பிட்டீங்களா? நல்லதா இருக்கிறீங்களே, அப்ப நல்லா பாடி நம்ம குதிக்கணும் சரிங்களா? அடுத்த பாடலை பாடுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடிக்க நாயகரே, கரம் பிடிக்க நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட
அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே என் அடைக்கலமே ஆறுதலே என் அடைக்கலமே பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ ராஜா உம் பிரசன்னம் ஐயா எப்போதும் எனக்கு ஐயா ராஜா பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு ஐயா ஓ நான் கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பழைய பாட்டு எல்லாம் ஓரளவுக்கு சர்ச்சைக்கு போனா பாடுவீங்களா? என்ன பாடுவீங்கப்பா? என்ன பாட்டெல்லாம் தெரியும்? இயேசுவின் இருதயமே பாட்டெல்லாம் தெரியுமா? எவ்வளவு நல்ல பாட்டெல்லாம் தெரியும்? உனக்கு தெரியுமா? வாங்க. இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்றும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே கை தட்டி பாடலாம் எல்லாரும். சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே என்ன பாட்டு பண்ணுங்க காணாது. இந்த புக் வச்சுக்கோங்க. பாடல் எண் 52 53 53 அங்க வச்சிருக்காங்க. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹalleluya 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 ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல்
நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தொலையேந்தி ஆராதிப்பேன், அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலையேந்தி ஆராதிப்பேன், பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேந்தி ஆராதிப்பேன், பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன். கருவை கண்ணீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாய் உருவாகும் முன்னே கருவை கண்ணீரையா முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அது தெரியுது. சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்கள் ஒரு என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை,
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நன்றி சொல்லுவாய் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவாய் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அழைத்துக் கொண்டீர், அழையாமல் காத்துக் கொண்டீர், உலகின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழையாமல் காத்துக் கொண்டீர், உலகின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவன் வீட்டின் நன்மைகளாலே கைதட்டி எல்லாரும் அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவன் வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நாங்கள் ஆராதிக்க வந்தோம். முன்னால பாருங்க, யெகோவா தேவனை கீழே புரிஞ்சு பார்க்க முன்னால பாரு. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. சபையுடனே உம்மை துதிக்கிறவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதிக்கிறவே கிருபையும் கிடைத்திட்டதே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே இளபலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே இளபலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட
செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், வந்து கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், வந்து கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், வந்து கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்காரவாசலாலே தரிசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. எல்லாம் சொல்லுங்க. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை வைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை வைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ போதும் என் வாழ்விலே. பலவீன
நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் என்னை என்றும் காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் என்னை என்றும் காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. பூமி எங்க கடை நெல்லை வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியா நீங்க சொல்லுங்க. அது பிறருக்கும் ஒரு எழுச்சியை கொடுக்கும், அவங்க வாழ்வில மேன்மைப்படுறதுக்கு நீங்க அவங்க லிஃப்ட் பண்ணி தூக்கி விடுற மாதிரி அது. அப்ப ஆண்டவர் இது எனக்கும் செய்வார் என்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வரும். அதனால துணிஞ்சு வந்து எல்லாம் இப்ப ஒரு மாதம் முந்தி நாங்கள் இங்கே ஒரு விசேஷம், இறையூரில் ஒரு விசேஷம். அது யதார்த்தமாக நாங்களும் என் பையனும் அங்கேருந்து இங்கே வரும். பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு மழையும் இல்லை. ஆனால் விழுப்புரத்து அந்த பைபாஸை நாங்கள் தொட்ட உடனே செம மழை, எங்கேயும் ஒதுக்கிறதுக்கே இடம் இல்லை. பயங்கர மழை, அட்டி 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 அடிக்கிறது, சாட்டை எடுத்து என் மேலே அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படி இப்படி போட்டு நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல தங்கிட்டோம். மறுபடியும் கொஞ்சம் விட்டா மாதிரி மறுபடியும் மழை கடந்து பெய்யுது. அப்புறம் அந்த மடத்துக்கு இது மடப்பட்டுக்கிட்டு இங்கே மறுபடியும் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். ஒதுங்கி அப்படியே நின்று இங்கே ஒரு 11 மணி மாரி இங்கே வர வேண்டியது. ஆனால் இதுக்கு நடுவில் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வரும் அந்த தென்பெண்ணை ஆறு இல்லைங்களா, விழுப்புரத்துக்கிட்ட அந்த ஓரத்தில் வந்து நிற்கிறோம். அப்படியே வால்வோ பஸ்ஸு அப்படியே எங்களுக்கு லைட்டாக ஒரு ஒரு நூல் இழை தான். நாங்கள் இப்படி இது பண்ணால் அடிச்சு தூக்கியிருப்போம் எங்களை. ஆனால் டக்குன்னு அந்த அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுறோம் பாருங்க, படப்படன்னு ஒரு மாதிரியா இருக்குது. அதுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன சொல்லினா, ஆண்டவர் ஜீசஸ் 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 அப்படியே சொல்லிதான் இயேசுவே இயேசுவே. எங்கள் பையன் அப்படியே பார்த்துருந்தான், ஏய் நம்ம இது வரைக்கும் கொண்டு போனோம், அதனால ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போவோம், நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் 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 இயேசுவே 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 அப்படின்னு சொல்லிக்கின்னு கொஞ்சம் தூரம் வரும்போது மழை அப்படியே பெஞ்சிட்டே இருந்து. அப்புறம் நானே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா நாங்கள் போய் இறையூருக்கு சேர்ற வரைக்கும் இந்த மாதிரி மழை இருந்தால் கூட போதும், நாங்கள் போய் சேர்ந்துருவோம், இல்லை கொஞ்சம் மழையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, நாங்கள் போயிடுவோம்ப்பா அப்படின்னு. அப்புறம் அப்படியே லேசாக தூக்கப்பட்ட மாதிரியே அப்படி இருந்தது. நான் இங்கே வரும்போது மணி 11 ஆண்டவர் சேஃப்டியாக எடுத்து வந்து எங்களுக்கு விட்டாரு, சேஃப்டியாக வீடு கொடுத்து விட்டார். ஆண்டவர் தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. நானும் என் தங்கச்சியும் பேசி 4 வருஷம் ஆகுது. எப்பயுமே எந்த ஒரு பொது விஷயத்துல பார்த்தாலுமே பேச மாட்டா. இப்போ ஒரு 10 டேஸ்க்கு இருந்து போன வியாழங்கிழமையில இருந்து ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு நான் போனேன். அங்கே அவள் இருந்தா. ஃபர்ஸ்ட் நாள் பேசல, வந்துட்டோம். 2வது நாள் அதே மாதிரி வந்துட்டேன்.
3ஆம் நாள் போகும்போது அவளா வந்து என் பின்னுக்கு வந்து என் ஷோல்டரில் கை வைக்கும்போது எனக்கு தாங்க முடியல. மன்னிப்பு கேட்க வந்து மன்னிப்பு கேட்கும்போது என்னால் பேசவே முடியல. அவ்வளோதான். அவள் என்னை இன்சல்ட் பண்ணது எனக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் அவள் வந்து என்கிட்ட வந்து நீ வளர்த்த புள்ளக்கா என்னை மன்னிச்சிடுன்னு கேட்கும்போது என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. நானும் அவர் மாமாவும் அழுதுட்டோம். அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து என்கிட்ட தான் இருக்கான். பெரிய பையன் 9 இயர்ஸ் ஆகுது. 2nd இயர் படிக்கிறான். அவன் என்ன சொல்றதுன்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவள் பேசாமல் போயிட்டா. இருந்தாலும் அவளை வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது என்னால் ஒன்றுமே படலை. இப்போ 4 நாளாக சகஜமாக மாதிரி பேசுகிறோம். இன்னைக்கு கூட இப்போ அங்கே இருந்துட்டு தான் அவகிட்ட பேசிட்டு தான் வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அதுக்கு முன்னாடி எனக்கு மன கஷ்டமாக இருக்கும்போது திருப்படம் 91, 140 எப்பயாவது படிப்பேன். என் மனசுக்கு ஆர்வம் கிடைக்கும் போது படிப்பேன். இந்த 1 மாசமா நான் அதை தொடர்ந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது அதை நான் படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அவள் தானாக வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. கதை வளர்த்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. மருந்து மட்டுமே கொடுக்கறதில்லை. அவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருந்தாங்க. சந்தையில் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ சரியாகல. அப்பயுமே அவனுக்கு தொண்டையில் அடைக்கிது, சாப்பாடு போட்டு சாப்பிட முடியல, ஒழுங்கு கண்டாடு வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தான். இப்போ நான் அந்த பிளஸிங் அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே விட்டுருச்சு. அவனுக்கு ஏதோ அடைக்கல, ஒழுங்கு முடியல அப்படிலாம் சொல்றது கிடையாது. ஒரு அளவுக்கு வராங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எங்க பையனுக்கு காலேஜ் சீட்டு இருந்தாங்க. நாங்க இங்க கேட்டுக்கணும். எங்க பரவாயில்லக்கிட்டே கடவுளுக்கு நன்றி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. மிகவும் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள எங்கள் தேவனே, அப்பா இதோ நீ பூமியின் கடைகளில் எனக்கு சாட்சிகளை இருந்து சொல்வது போல அப்பா எங்கள் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் எங்களை நீ பாதுகாப்பு போகையிலும் வருகையிலும் எங்கள் பாதுகாப்பு. அன்று இஸ்ராயல் மக்கள் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பாதுகாப்பது போல இந்நாளிலும் எங்களை பாதுகாப்பு எங்களை எழுப்பி கொண்டு நன்றி செலுத்துகிறோம். இதை சொல்லப்பட்ட சாட்சிகள் யாவும் பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒரு ஆசீர்வதிங்க. இன்னும் சொல்லப்படாத சாட்சிகளுக்கு காரணம் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. நீர் அவர்களை தொட்டு அவர்களை பலப்படுத்தி பின்னொரு நாட்களில் அவர்கள் சாட்சிகளை எழுதி நிற்கும்படியாக அவர்கள் ஆசீர்விக்க வேண்டதாக எங்கள் ஆண்டவரும் பெருமானார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்தவர் யாவரையும் ஆசீர்விக்க வேண்டிய மாதிரி நாங்கள் உடைய திருநாமத்தினாலே நல்ல பிதாவே. கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. தாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. நீங்க மட்டும் பாடுங்க. நல்லா கை தட்டி எல்லாரும் என்ன கை தட்டு. கடலும் இல்லை நதியும் இல்லை. சொல்லுங்க.
கடலும் இல்லை நதியும் இல்லை மீண்டும் ஒருமுறை. கடலும் இல்லை நதியும் இல்லை கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை. கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை. கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவேன். எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. நான் விட்டுருங்க, ஏதாவது விட்டுருங்க. பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க, நான் விட்டுருங்க. கடவுளின் வார்த்தை நீங்க தான் பாடணும். கடலும் இல்லை சொல்லுங்க. கடலும் இல்லை நதியும் இல்லை கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை. கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவேன் நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. யாரு கடவுளின் வார்த்தையை நம்பி கப்பல் கட்டினது? உங்களெல்லாம் யாரும் கேட்கல. இந்த ஊர் மக்களுக்காக கேள்வி. பாண்டிச்சேரியில 15 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட தெரியாம இருந்த என்னாக்கும். யாரு கப்பல் கட்டினது? அதான் அவர் சொல்லிட்டாரு பதில். சரி, எங்க கப்பல் கட்டினார்? எக்கோ குறைச்சிருங்க, எக்கோ இல்லாம. எங்க கப்பல் கட்டினார்? எங்க கட்டினாரு? எல்லாம் உங்களுக்கு ஒரு கை தட்டி பாட்டு பாடலே தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க கட்டினாரு கப்பல்? எங்க கட்டுவாங்க? கட்டாந்தரையில கட்டுவாங்க. பையன் கரெக்டா சொல்றாரு. பையனுக்கு ஒரு கை தட்டுங்க. தண்ணியில கட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் எங்க கட்டுனாரு? கட்டினாரா? கட்டினாரா இல்லையா? கட்டினார். அப்ப உங்களை கட்டாந்தரையில் ஆண்டவர் கப்பல் கட்ட சொன்னா கட்டுவீங்களா மாட்டீங்களா? எதை நம்பி? நான் சொல்றதை நம்பியா? நான் சொல்றதை நம்பியா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. எதை நம்பிங்க? எதை நம்பி? பக்கத்துல கேளுங்க. எதை நம்பின்னு? என்னையே பாக்குறீங்க, என்ன நம்பாதீங்க. எதை நம்பிங்க? கடவுளின் வார்த்தையை நம்பி. கடவுளின் வார்த்தை நம்பி. கை தட்டுங்க. பக்கத்துல பார்த்துடுங்க. பக்கத்துல பார்த்த முகத்தை பாருங்க. பக்கத்துல கட்டாந்தரையில நான் கப்பல் கட்டுறேன். ஐயா சொல்லுங்க பார்த்து. எதை நம்பிங்க? கட்டாதே. எதை நம்பிங்க? மத்திய செய்தி வண்டியில பைபிள் இருக்கு. பாண்டிச்சேரி எல்லாம் கொஞ்சம் அடக்கி பார்த்தீங்க. 15 வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. மத்தேயு 5:39, லூக்கா 6:29 மேல பார்த்தீங்க. லூக்கா 6:29. அடுத்த வாரம் வரப்ப எல்லாம் பைபிள் எடுத்துடுவாங்க. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 29வது பார்த்தீங்க. இன்றைக்கு தலைப்புக்கு வரும். இப்பொழுது தொடர்ச்சியாக ஒரு 2 மாதமா 3 மாதங்களாக ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய எங்க வருவாரு? எங்க வருவாரு? ஆண்டவர் வருவார்னு தெரியுமா தெரியாதா? எங்க வருவாரு? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். சேர்ந்து பாடுங்க. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்து. ஆண்டுடைய வருகை இருக்குன்னு தெரியாதா? ஆண்டவர் கடைசியா பொறுப்பு என்ன சொன்னாரு? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? எபிரேய மக்களே, ஏன் இப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது? எப்படி அவர் சென்றாரோ அப்படி என்ன பண்ணுவாரு? திரும்பி. எல்லாத்துலயும் திரும்பி எதுக்கு வருவாரு? சொல்லுங்க. எதுக்கு வருவாரு? திரும்பி சாப்பாடு போடுறதுக்கா? நோய் சுகப்படுத்துறதுக்கா? என்னோடு கூட கோடானு கோடி ஆன்மாக்கள் சேர்த்துக் கொள்வே. என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்துக் கொள்வே. கோடி சென்றிடுவே, நான் கோடி சென்றிடுவே. அவர் கூட யாரு போறது? இப்ப யாரு போறதுமா? நான் தான். சொல்லுங்க சத்தமா. பயப்படுறீங்களா? என்ன நாங்கெல்லாம் வாழல பிரதர், இன்னும் 10 வருஷத்துக்கு பாக்குறீங்களா? அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா
உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். வாழெல்லாம் முடியாது உங்களால. இந்த மாதிரி சுதந்திரம்லாம் இருக்காது, அடிமைப்படுத்தி வைத்துருவாங்க. அதை பற்றித்தான் இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேச அழைத்திருக்கிறார். வாசிங்க மத்திய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மத்திய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. சீக்கிரம் எடுக்க, டக்குன்னு எடுத்து வச்சு வாசிங்க. எடுத்துட்டீங்க, வாசிங்க. மத்திய 25:1 அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகனின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அருகில் 10 பேர் விளக்கு எடுத்துட்டு போறாங்க. எத்தனை பேரு? எதுக்காக? மணமகனை எதிர்கொள்ளும் மதியுடைய கன்னியர் போல். சொல்லுங்க. மணமகனை எதிர்கொள்ளும் மதியுடைய கன்னியர் போல் விளக்கோடு ஆயில் ஏந்தி உமக்காக காத்திருப்பேன். விளக்கோடு ஆயில் ஏந்தி உமக்காக காத்திருப்பேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே வெளி வைத்து காத்திருப்பேன். யார வரவேற்க போறாங்க? யாரு மணமகள்? யாரு மணமகன்? சத்தமா சொல்ற. யாரு மணமகன்? நீங்க மட்டும்தான் புரியுதா சொல்றீங்க, மற்றவங்க வாயை திறக்க மாட்டாங்க. யாரு மணமகன்? எங்களுக்கு கல்யாணம் அடிச்சு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் மணமகன் யாரு? இயேசுதான். அவரை விடுவாக்க, அவரை வரவேற்க எத்தனை பேர் போறாங்க? இப்ப அவங்க எல்லாம் யாரு? இயேசு மட்டும்தான் ஆண்டவர் என்று சொன்னவர்கள். அதான் கன்னிகை. கன்னிகை ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவர். ஒரே கடவுள். பைபிள் என்ன சொல்ல? கோயில்ல ஒரே கடவுளை விசுவாசிக்கின்றேன் பாடுறமா? அந்த இயேசு என்ற ஒரே கடவுளை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர் தான் அந்த 10 கன்னியர். நான் அந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போவேன், அந்த சாமியும் கூட இந்த சாமியும் கூட, ஜாதகம் பார்ப்பேன், நல்ல நாளும் பார்ப்பேன், செய்வினைக்கும் போவேன், ஏவலுக்கும் போவேன், பில்லி சூனியம் வைப்பேன், மாந்திரிகம் பார்ப்பேன், கையில் கயிறு கட்டுவேன், கழுத்தில் தாயத்தை போட்டுக்குவேன், மாந்திரிகம் பண்ணு எல்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். அவங்களாம் கன்னிகள் கிடையாது. பல தெய்வங்களை ஆராதனை செய்தவர்கள். கன்னிகைனா ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் தான் கன்னிகை. இப்ப அந்த தெய்வத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா எத்தனை பேர் போனாங்க? 10 பேர். எப்படி இருந்தாங்க? ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த அந்த ஒரே தேவனை விசுவாசித்த 10 கன்னியர் போனாங்க. அந்த மாதிரி கண்ணீர்ல நானும் ஒருவனாக, நானும் ஒருத்தியாக, இயேசுவை தவிர எந்த தெய்வத்தையும் நான் வணங்குறது இல்லை, எந்த தெய்வத்தையும் வீட்டுக்குள்ள விட்டதில்லை, வாசல்ல திருச்சி பொம்மை கட்டி தான் கொட்டதில்லை, வாசல்ல எலுமிச்சம்பளை கட்டி தான் கொட்டதில்லை, குங்குமத்தை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சதில்லை. அப்படின்னு சொல்றவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். அப்படின்னு சொல்றவங்க தான் இதுக்கு என்னது எலிஜிபிளா இருக்கவங்களாம் கையை வச்சு சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எலிஜிபிள் இல்லாதவங்கலாம் கையை வச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் எலிஜிபிளா இருக்கீங்களா? எல்லாரும் போறது ரெடியா இருக்கீங்களா? 10 பேரும் ஏதோ பக்கத்தை கேளுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? கேளுங்க. பக்கத்தை பார்த்து முகத்தை பாருங்களம்மா. முகத்தை பார்த்தா கேளுங்களேன். வெக்கமா இருக்கு. அவளு பேச மாட்டேன். இப்ப பேசுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு கேளுங்க. அதுதான் இங்க வர வச்சிருக்கேன். 10 பேர் கிளம்புனாங்க. என்ன எடுத்துட்டு போனாங்க கையில? எதுக்கு? மணமகனை. யூதருடைய பழக்கத்திலே, யூதருடைய பழக்கம் என்னன்னு சொல்லு, ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணா அங்கேருந்து வருவாங்க, 10 வெள்ளிக்காசை பொண்ணு கையில கொடுத்துருவாங்க. இதை பத்திரமா வச்சுக்கம்மா, நான் வீடு கட்டி வாசல்லாம் வாங்கி நம்ம குடியிருக்கிறதுக்கு நிலம்லாம் வாங்கி சம்பாதிச்சுட்டு வர 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ கழிச்சு அந்த பொண்ணை திருப்பி கல்யாணம் பண்ண வருவாங்க. வர்றப்ப யூதருடைய திருமணம் ராத்திரில தான் நடக்கும், பகல்ல நடக்காது. ஏன்னா இஸ்ரேல் காலத்தில் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தப்ப சாயந்தரத்தில் தான் அவங்க வேலையெல்லாம் பார்த்தனால ஈவினிங்ல தான் அவங்க நேரம் தொடங்கும். அதனால ஈவினிங் தான் அவங்களுக்கு காலை பொழுது மாதிரி. அதனால இரவு நேரத்தில் தான் வருவாங்க. வர்றப்ப இந்த 10 காசு வெள்ளி காசு கொடுத்து, வெள்ளி காசுனா ரொம்ப வேலை, இன்னைக்கு இருக்க வெள்ளி விலைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு தான் ஒரு கிராம 150 ரூபா விற்குது, இந்த விலைக்கு வச்சுக்கலாம். அதாவது ஒரு வெள்ளி காசுங்கிறது 10 வெள்ளி காசு சமம். ஆனால் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்து ரொம்ப விதை உயர்ந்த காசு. அந்த 10 வெள்ளி காசு அந்த மணமகள் பத்திரமா வச்சிருக்கோம். தொலைச்சிட்டானா அவன் தினவனமான திருமணம் செய்ய லூக்கா நட்சத்திர உதாரணம் பார்த்தீங்களா? ஒரு பெண் 10 வெள்ளி காசை ஒன்றை தொலைச்சிட்டா என்ன பண்ணா? விளக்கை கொளுத்தி
வீட்டை பெருக்கி அதை தேடி எடுத்தாலும். ஏன்னா அந்த 10 காசு இருந்தாலும் அவன் வந்து கல்யாணம் பண்ணுவான், இல்லைன்னா பண்ண மாட்டான். அவன் வந்து என்னன்னா இவனுக்கு இன்னொரு 40 வெள்ளி காசு 50 வெள்ளி காசு அவள்கிட்ட கொடுத்து வச்சிருவான். நாளைக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு வருத்தம்னா 50 காசு வச்சுட்டு அவன் படைச்சிட்டு போட்டு அப்படின்னு தான் 50 வெள்ளி காசை அவர்கிட்ட கொடுத்துருவான். இப்படித்தான் கொடுத்துட்டு மணமகன் 10 வெள்ளி காசை கொடுத்துட்டு போயிட்டாரு. யார் கொடுத்துட்டு போயிருக்காரு? இந்த 10 யாரு? இப்ப இந்த 10 கண்ணியர் நாங்கெல்லாம் இல்லை. ஆண்டவர்கிட்ட பொறுப்ப நாங்கள்னா பேசவே முடியாது. எங்க குடும்பம் நாங்கள் யார்கிட்ட பேசணும்? இப்ப யார் இந்த 10 கண்ணியர்? பக்கத்துல பாத்துக்க, நான் தான். சத்தமா பக்கத்துல நேரம் உட்காரு. நான் தான். யாரு பாப்ப? நீங்களா யாருப்ப? யாரை எதிர்கொள்ள போறீங்க? மணமகனை எதிர்த்து போறப்ப கையில எடுத்துட்டு போறீங்க. ஏன் விளக்கத்துக்கு? ராத்திரி மணமகன் வருவார். எப்ப வருவார்னு தெரியாது. அல்ல ரெடியா வரவேற்பதற்கு என்ன வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சொல்லப்போனா நிறைய LED லைட்டு லொட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு விளக்கை எல்லாம் எடுத்துட்டு போய் ரெடியா நிக்கிறீங்க. மணமகன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் படுத்துட மாட்டாங்க. ராத்திரில திடீர் சத்தம் கேட்டது. என்ன? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. சேர்ந்து பாடுங்க. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஒரு சத்தம் கேக்குது. நீங்க எல்லாம் மணமகனா அங்க போய் நிக்கிறீங்களா இல்லையா? நாம எல்லாம் என்னையும் சேர்த்து நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நிக்கிறோம். இப்ப என்ன பண்ணுவோம்? இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். சத்தம் கேட்டு இப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. அவர் ஒருத்தர் பதிலா இருக்கு சொல்லிடுறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப விளக்க கொளுத்திட்டு ரெடியாவி. இப்ப அதுல 5 பேர் பாத்தீங்க. தொடர்ந்து பாத்தீங்கம்மா. 7ல இருந்து வாசிங்க. 7ல இருந்து பாத்தீங்க. அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள். 7வது வசனம் வாசிமா. மணமகனின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். இப்ப இயேசு ராஜா வரப்போகிறார். எல்லாம் ஒழுங்குபடுத்துறீங்க. எல்லாம் இயேசு ராஜா 2ஆம் வருகையில் வரப்போற. எல்லாம் ஒழுங்குபடுத்துறீங்க போறதுக்கு. பாத்தீங்க. அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன. இப்ப 5 பேர் விளக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? ஏன் விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு சொல்றவங்கலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எல்லாரும் விளக்கு எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி இருளை பகலாக்கினி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பாத்தீங்க. அடுத்து பாத்தீங்க. உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் இப்ப வீட்டுக்காரர் கேட்கிறாரு உங்களை பார்த்து, அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுமா. என்ன பண்ணீங்க? இப்ப என்னமா பண்ணீங்க? அவர் கேட்கிறாரு என் விளக்கு எரிஞ்ச போது கொஞ்சம் கொடுமான்னு கேட்கிறாரு. என்ன பண்ணுற? நல்ல பதில் சொல்ற. நல்ல ஒரு கை தட்டு. அங்க வந்து கணவன் மனைவி அப்பா அம்மா புள்ள அண்ணன் தம்பி மாமா மெச்சதெல்லாம் கிடையாது. நான் எங்க போனோம்? உன்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து. அதான் எனக்கு வேணும். அந்த சான்ஸை விட்டுட்டீங்க. அவ்வளவு. நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க, ஃப்ளைட்ல ஏத்தி விட போயிருப்பீங்க. அங்கேருந்து ஒருத்தர் கை காட்டுவாங்க டாட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரும் நமக்கு தெரியலையே அப்படின்னு பின்னால திரும்பி என்ன பண்ணுவீங்க? யாரை பார்த்து காட்டுறாங்க. அது மாதிரி இயேசு கொண்டு நோக்கி கை காட்டுறப்ப நீங்க பின்னால என்ன கொடுங்கிற ஆளை பார்த்து நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுவாங்க. யார் போக மாட்டாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கடைசி ஆண்டோட வருகின் போது எல்லாம் நான் போன பரலோகத்துக்கு அவ்வளவுதான். என் பின்னாலனா நீ வா, உனக்கு நான் இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தை எல்லாரும் முடிச்சது. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்க. அடுத்து பாத்தீங்க. முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் என்னை போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள்.
அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். உங்களை எனக்கு அவர் வருகையின் போது நீங்க ரெடியா இல்லைன்னா, அவர் கூட போகலைன்னா, லேட்டா போனீங்கன்னா என்ன சொல்றாரு? ஐ டோன்ட் நோ. சத்தமா சொல்லுங்க. நோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்படித்தான் நடக்கும். நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவ ஆண்டவரே, நாங்கள் தோமையார் கிறிஸ்தவ ஆண்டவரே, நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆண்டவரே, ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆண்டவரே, பாரம்பரியம் இதெல்லாம் ஐ டோன்ட் நோ முடிஞ்சு போச்சா. கதவை தட்டுறாங்க. நீ யாரோ எனக்கு எங்க அப்பா கிறிஸ்தவா இருக்கா, தாத்தா கிறிஸ்தவா இருக்கா, பாட்டி கிறிஸ்தவா இருக்கா, பாட்டையா எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தெரியும். ஆனா நீ யாரா இல்ல. ஏன் நான் வருவேன் தெரிஞ்சிருந்தும் நீ என்ன பண்ணல? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரான்னு சொல்றாங்க, கதவை மூடிட்டு உட்காந்துருப்பீங்களா? போன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? எங்க வந்துருக்கீங்க, எவ்வளவு நேரம் ஆகும், எந்த பாதையை நிற்கிறீங்க, வழி தெரியுமா? வர்றப்ப அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, கை விட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த 5 பேரில் ஒருவன் நான் சொல்லலாம். நல்ல சத்தமா ஒரு அலேலே சொல்லுமா? இவ்வளவுதானா? எந்த 5 பேரு? உள்ள போட 5 பேரா, வெளியே நிக்கிற 5 பேரா? உள்ள போட 5 பேரு. யார் கூட போயிட்டாங்க? இப்ப அங்க போய் என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவோம் கைதட்டி கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அதான் நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வு. அதான் அதற்காகத்தான் அந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் வீட்டுல எல்லாம் உள்ள கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கிறோம். வேலையில கஷ்டம், வீட்டுக்குள்ள கஷ்டம், பிள்ளைகளால் கஷ்டம், பெற்றோரால் கஷ்டம், எல்லா கஷ்டமும் எதுக்காக? எங்க போறதுக்காக? இல்லைன்னா இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவோம். எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம், எதுக்கு இந்த பிள்ளைங்க வேண்டாம், எதுக்கு இந்த கணவன் வேண்டாம், எதுக்கு இந்த மனைவி வேண்டாம் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவோம். ஏன் எல்லாத்தையும் சேர்ந்து வாழுகிறோம்? எதுக்காக வாழ்றோம்? எங்க போடும்? நாம பாடுகளை அனுபவித்தால்தான் பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டு. பாடுகள் இல்லாமல் பரலோகனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடுகள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனால் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தர் மனைவியால் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு மாமியாரால் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு மருமகளால் பிரச்சனை இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் சேர்ந்து வரும்போது தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு. இப்ப இந்த 5 பேரில் உள்ள போன 5 பேரில் ஒருவனாக நான் இருக்கேன்னு சொல்றேன். நல்ல சத்தம் போட்டு ஒரு அலேலே சொல்லுவோமா? இப்பதான் ஊர்ல சத்தம். இப்ப யாருக்கா நீங்க காத்திருக்கணும்? வர வேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வரவே கைத்தட்டி வர சந்தோஷமா பாடு. வைத்து ராஜா உம்மை பார்க்கணும், ஒருத்தர் பாடுங்க. ராஜா உம்மை பார்க்கணும், பகலாய் விழிக்கணும், விழிகைக்காய் காத்திருக்கின்றே, எப்போது வருவீரையா? சொல்லுங்க. ராஜா உம்மை பார்க்கணும், பகலாய் விழிக்கணும், வீரையா, எப்போது வருவீரையா? எப்ப வருவார்? நாம் என்ன காத்து. அப்ப காத்து இருக்க எப்ப வருவார் அவரு? எப்ப வருவார்? டேய், எப்ப வருவார்? பைபிள்ல என்ன சொல்லிருக்க? நினையாத நேரத்தை எல்லாரும் கை தட்டுங்க. அந்த மாதிரி நினையாத நேரத்தை மணமகன் திருடனை போல என்ன பண்ணுவாரு? திருட வீட்டுக்கு நான் நாளைக்கு வர அவங்க வீட்டுக்கு சொல்லுவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. என்ன போடுறாங்க? நாங்கள் ஊட்டிக்கு குடும்பமாக டூர் ஸ்டேட்டஸ். யாருக்கு அந்த ஸ்டேட்டஸ்? திருடனுக்கு. நாங்க வீட்டுல யாரும் இல்ல, நீ வந்து வீட்டுல என்ன பண்ணு, நாங்கள் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து என்ன பண்றோம், திருமண விழாவுக்காக போறோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ். அந்த கும்பல் எல்லாம் காய்ப்பான். ஆகா, அந்த ஊர்ல இந்த எல்லையிலே யாருமே இல்லை போல இருக்குன்னு எல்லாம் வந்துடுவாங்க. சொந்தக்காரன் எவனா பாப்பானாத எல்லாம் அங்கவங்க கூட இருக்க போறான், எவன் பார்க்க போறான். இப்படித்தான் மக்கள் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸ். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் பாத்தீங்க மத்திய நட்சதி 24 ஆண்டவர் ஒரு அறிகுறிகளை சொல்கிறார். பாத்தீங்க 24:6 இருந்து பாத்தீங்க. போர் முழக்கங்களையும் எங்கள் ஊர் மக்கள் பாத்தீங்க
போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள். கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? எங்கெல்லாம் கேட்டீங்க போர் முழக்கம்? இஸ்ரேல் காசா பாலஸ்தீன போர், ரஷ்யா யுக்ரைன் போர், வேற என்ன போர்? இந்தியா பாகிஸ்தான் போர், அப்புறம் அமெரிக்கா இப்ப ஆப்கானிஸ்தானோட சண்டை போட போகுது. ஆமா, ரீசெண்டா பதிவு பண்ணுங்க. இப்படி சிரியா கூட போர், அமெரிக்கா சிரியா கூட போர், இப்படி போர்களையும் போர்களை பற்றிய செய்தியும் கடந்த 10 வருடங்களா நிறைய கேட்டு வரும். அடுத்தது பாத்தீங்க, ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும். இதெல்லாம் நடக்கத்தான் வேண்டும். ஆனால் இவையே முடிவாக. இதெல்லாம் முடிவு கிடையாது, முடிவுக்கு ஆரம்பம். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும். இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கால ஒரு வருஷத்துக்கு முன்னால உள்ளூர்ல பெரிய கலாட்டா நடந்துச்சா? தேசமே 5 வருடம் நடந்துச்சா? அதுக்கப்புறம் எங்க நடந்துச்சு? பங்களாதேஷ்ல நடந்துச்சு. அந்த அரசு என்ன பண்ணாங்க? கவிச்சிட்டு யாரோ ஒருத்தர் வந்து படிக்கவே இல்லையா? பங்களாதேஷ் நடந்தது எப்படி இலங்கையில அந்த அதிபரை தூக்கி விரட்டினாங்களோ, பார்லிமெண்ட் எரிச்சாங்களோ, அதே மாதிரி எங்க நடந்துச்சு? பங்களாதேஷ். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க நடந்துச்சு? நேபாள். இப்ப எங்க ஆரம்பிச்சிருக்கு? இந்தியா. லடாக்ல உத்தரப்பிரதேசத்திலையும் நோய்டா டெஹ்ராடூன்ல அமைதியா நடக்குது. லடாக்ல வன்முறை இருக்கு. உத்தரப்பிரதேச வன்முறையோட நடக்குது. எங்க ஆரம்பிச்சிச்சு? இப்ப நாம் வாழும் தேசத்திலே எல்லாம் ஆரம்பிச்சு. ஏன் இதெல்லாம் சொன்னா, இது இங்க மட்டும் இல்ல, பிரான்ஸ்ல பெரிய கலாட்டா நடக்குது. பிரான்ஸ்ல, யூகேல எல்லா கருப்பின மக்களும் வெளியே போங்கன்னு சொல்றாங்க. யுஎஸ்ஏல இந்தியர்கள்லாம் வெளியே போங்கன்னு சொல்றாங்க. ஸ்பெயின் தேசத்து மக்கள் மட்டும்தான் இருக்கணும், ஸ்பெயின் மொழி பேசாதவர்கள்லாம் வெளியே போங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு கலாமிட்டி நடந்துக்கிறது. நீங்களாம் டெய்லி நியூஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்க இது கலாமிட்டி நடந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்க, அடுத்தது எல்லாம் கேள்விப்படுவீர்கள். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும். நம்ம ஊர்ல பஞ்சம் இருக்கா? சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கா? சோத்த குப்பையில போறவங்க நிறைய இருக்காங்க. அந்த ஒருவேளை சோறு இல்லாம இருக்கவங்க இருக்காங்களா இல்லையா? சோத்துல வீட்டுல இருக்க பாதி சாப்பாட்டை கூட இந்த சின்னதெல்லாம் உட்காந்துருக்க, இதெல்லாம் அப்படிதான் பண்ணும். மட்டும்ல சாப்பாடை மட்டும் ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதம். எத்தனையோ வீடு ஹோட்டல் போய் சாப்பிடுவாங்க, 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க. பாதி சாப்பாடு எங்க இருக்கும்? குப்பையில. நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத மக்கள் சேவை இருக்கப்ப இப்படியெல்லாம் குப்பையில பண்ணலாமா? ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை பண்ணலாமா? இப்படி பண்ணா யாருக்கு துரோகம் பண்றோம்? சோறை கொட்டுறது, சாப்பாடை கொட்டுறது, வேஸ்ட் பண்றது. உட்காந்துருக்கு சின்ன பசங்க எல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வேணுங்கிறத சாப்பிடுறோம். கொண்டு குப்பையில கொட்டு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதங்கள் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அது இருக்குது, பஞ்சம் இருக்கு. தண்ணிக்கு பஞ்சம் இருக்கா? உலகத்துல எவ்வளவு தண்ணி, எத்தனை % தண்ணி பெறுதா? 75% தண்ணி இருக்கு. ஏன் பஞ்சம் இருக்கு? ஏன் பஞ்சம் இல்லையா? தண்ணி வீட்டுல குடிக்கல, பாட்டில வாங்கி குடிக்கிறீங்களா? ஏன் வாங்கி குடிக்கிறீங்க? வீட்டுல குடிக்க வேண்டியதானே? ஏன் கடையில பாட்டில் விற்கிறான்? தண்ணி பாட்டில் ஏன் விற்கிறான் கடையில? பஸ்ல ஏறி போட்டீங்களா? வீட்டுல தூக்கிட்டு போவீங்களா? ஐயா என்ன பண்ணீங்க? முன்னாலாம் ஒரு 20 வருஷம் முன்னால ஒரு கூஜாவை தூக்கிட்டு போவோம், ஒரு சொம்பை தூக்கிட்டு போவோம், ஒரு கடையில் இருந்தால் எடுத்து குடிச்சிட்டு வருவோம். இப்போ என்ன பண்ண? பாட்டில் குடிக்கும். அப்போ தண்ணிக்கு பஞ்சம் இருக்கா இல்லையா? தண்ணி 75% தண்ணி இருக்கு. ஆனால் குடிக்க முடியுமா? எல்லாம் தெரியும். குளத்துல எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தா குடிக்க முடியுமா? ஆற்றுல குடிச்சிட்டு இருந்தா குடிக்க முடியுமா? ஏன்? ஆற்று தண்ணி எடுத்து குடிச்ச காலம்லாம் உண்டு. சின்ன வயசுல குளத்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போய் குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு எல்லாம் இல்லை. ஏன்? குடிப்பதற்குரிய தண்ணி அங்கே குடிப்பதற்கு தண்ணிக்கு பஞ்சம். எதுல கொடுத்துருக்கு? பைபிள். இது நடந்துருச்சா? நடக்கலையா? இவைகள்லாம் பேறுகால வேதனையில் ஆரம்பத்தில் வந்துட்டோம். அப்பனா உலகத்தின் முடிவில் ஆரம்பத்தில் நாம் வந்துட்டோம். இந்த ஆரம்பத்தின் தொடக்கம் இன்னும் அதிகமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக நம்ம தலைமுறைக்குள்ளேயே ஆண்டோட வருகை நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டோட வருகை என்னைக்கு இருக்குன்னு அவர் சொல்லல. ஆனால் எப்படி என்ன சொன்னாரு? எப்படி நோவாவின் காலத்தில் நடந்ததோ, எப்படி லோத்தின் காலத்தில் நடந்ததோ, அது போல என்ன பண்ணும்? நோவாவின் காலத்தில் என்ன பண்ணுது? ராத்திரி வரைக்கும் கல்யாணம் நடந்துச்சு, ராத்திரி வரைக்கும் மாப்பிள்ளை அழைப்பு நடந்துச்சு, ராத்திரி வரைக்கும் பெண் கொண்டும் பெண் எடுத்து இருந்தாரு. காலையில் என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு
லோத்தின் காலத்தில் அப்படித்தான் எல்லாம் இருந்துச்சு. ராத்திரி 12 மணிக்கு விருந்து கொண்டாடினார்கள். காலை விடிய காலப்ப வானத்திலிருந்து அக்கினி இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணி சுட்டு, அதுபோல் ஆண்டோட வருகை இருக்கும். அதை நம்புறவங்களாம் சத்தமா கைகளை வச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அது தயாரா இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? என்ன தயாரா இருக்கணும்? நீங்க இப்ப வருகை இருக்குன்னு முதல்ல நம்பணும். இதெல்லாம் ஆரம்பம். இதெல்லாம் என்னது? ஒரு இந்த ஆண்டோட வருகைக்கு பின்னால் அந்த கிறிஸ்து என்ற ஒரு ஆளுகை இருக்கு. என்ன ஆளுகை இருக்கு? ஆன்டி கிரைஸ்ட் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். இப்ப அவன் உங்ககிட்ட இருக்கிறானா இல்லையா? எப்படி இருக்கான்? இருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. எப்படி இருக்கான் அந்த கிறிஸ்து? என்னமா ஏசு மறுதளிச்சு தப்பா யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்தியம். ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? எடுங்க. வீட்டில் இருக்கட்டும். அந்த பிஸ்கட் பாக்கெட் 2 பாக்கெட். இப்ப பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்களா? கடையில? காலைல ஒரு போன வீட்டில் கொடுத்தாங்க, அதான் எடுத்துட்டு வந்தாரு. இதுல கோடு போட்டிருக்கு பாருங்க. பாருங்க, கோடு போட்டிருக்கு தெரியுதா? ஸ்கேனர் கோடு தெரியுதா? அப்படியே பாருங்க. எல்லாரும் பின்னால கொடு, அந்த பக்கம் கொடு. இதுக்காகவே எடுத்துட்டு வந்தது. அந்த பக்கம் எல்லாரும் பாருங்க. ஸ்கேனர் கோடு இருக்கா? பார்த்துட்டு அப்படியே கொடுங்க. நல்லா பார்த்துருங்க. பாருங்க, வாங்கி பாருங்கம்மா. பிஸ்கட் கொடுக்குற, பிஸ்கட் கொடுக்கல உங்களுக்கு. பாருங்க, பிஸ்கட் திரும்பி வரணும். எனக்கு பிஸ்கட் கூட நினைச்சிட்டீங்களா? எதுக்கு கோடு இருக்காப்பா? கோட பாத்துட்டீங்களா? பாருங்க எல்லாரும். அந்த கோடு அப்படியே வச்சிருக்கமா. முதல்ல கோடு நீளமா இருக்கா? பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. பேப்பர் எங்க இருக்கு? முதல்ல கோடு நீளமா இருக்கா? நடுவுல உள்ள கோடு நீளமா இருக்கா? கடைசி கோடு நீளமா இருக்கா? அதுல நம்பர் இருக்காது பாருங்க. அதுல என்ன இருக்காது? 8 மட்டும் முதல் கோடுக்கு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் கோடுக்கு, பெரிய கோடுக்கு நம்பரு, பட் எல்லா கோடுக்கும் நம்பர் இருக்கும். நடுவுல 2 கோடுக்கு நம்பர் இருக்காது. கடைசி அவளுக்கு 2 கோடுக்கு அது என்னது? என்னது அது? சொன்ன கேட்டா சொல்லுங்களா? என்னது அது? சொல்லுடா. சத்தமா சொல்லு. 6. நல்ல பையனுக்கு ஒரு கேட்டாலும் சொல்லிட்டானே. 6. நடுவுல உள்ளது 6, கடைசியில் உள்ளது 6. என்னது அது? 666. யாருடைய முத்திரை அது? அந்த கிறிஸ்துவின். யார் வச்சிருக்குது? இப்ப சாத்தானா? யாரு கையில வச்சிருக்குது? எல்லாரும் பிஸ்கட் வாங்கணும், எல்லாரும் பொருள் வாங்கணும். ஒரு 50 பைசாக்கு கடுகு வாங்கன்னு கேட்டா பொட்டணத்துல மடிச்சு கொடுத்தா வாங்குவீங்களா? அது என்ன பண்ணிக்கணும்? பேக் பண்ணி அதை என்ன போட்டுக்கணும்? கோடு போட்டுக்கணும். அதை பார் கோடு போட்டுக்கணும். போட்டிருந்தாதான் அதை என்ன பண்ணுவோம்? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பொருளை விற்கவும் முடியாது. நாம அது இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? அது இருந்தாதான் அவன் என்ன பண்ணுவான்? விற்பான். வேதத்தை பைபிளை தான் பார்க்கணும். திருவள்ளிப்பாடு விற்கவோ வாங்க முடியாது. திருவள்ளிப்பாடு 13 இருக்கு. 13:15 இருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது, அது மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது நம்பர் தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்ப அது பண்ணிடுச்சு. எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாது. எல்லா கடைகளையும் சூப்பர் மார்க்கெட் ஆயிடுச்சு. எல்லா கடையும் என்ன ஆயிடுச்சு? சூப்பர் மார்க்கெட் எல்லாம் மால் ஆயிடுச்சு. எல்லாமே சாதாரண அண்ணாச்சி கடையில அன்னைக்கு கிடையாது. இருந்தாலும் யாரும் போய் வாங்க போறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த கடையெல்லாம் போயிட்டு சுத்தமா எல்லாமே என்ன இருக்கு? ஸ்வைப்பிங், கார்டு ஸ்வைப்பிங், ஜிபே, இப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு. இது ஏற்கனவே அந்த கிறிஸ்துவ உள்ள வந்துருச்சு. அந்த இலக்கத்தின் எண்ணும் 666. இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. 666 அந்த கிறிஸ்துன்னு ஒரு நம்பர் ஏற்கனவே உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? உங்க அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை, ஞானசாமி பேர் இல்லை,
சர்டிபிகேட் பேர் இல்ல, உங்களுக்கு ஒரு பேர் கவர்மெண்ட் வச்சிருக்கு தெரியுமா? கரெக்டா சொன்ன. யார் சொன்னது? அதனால அவங்க ஒரு கை தட்டுங்க. நம்பர் உங்களுக்கு தெரியுமா? ஆதார் நம்பரு எத்தனை டிஜிட் ஆதார் நம்பரு? இதை பாருங்க, ஆதார் கார்டு எடுத்துட்டே வந்துட்டேன். உங்கள்கிட்ட இருக்குமான்னு அப்படியே பாருங்க, பார்த்து கொடுங்க, கொடுமா பார்த்து எத்தனை நம்பர். அதெல்லாம் ஏதோ ஒரு இந்த நம்பரு எத்தனை பாருங்க, குடும்பமா பார்த்துட்டு அங்க ஒன்று பாருங்க, அப்படியே பாருங்க. எதுக்கு இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து காட்டுறேன்னா, எப்படி அந்தி கிறிஸ்து உள்ள வந்து உங்களுக்கு எனக்கு தெரியாம உட்கார்ந்து இருக்காங்கிறத பத்தி தான். நான் இயேசுவின் வருகை பத்தி கவலைப்படாம உட்கார்ந்துருக்கோம். இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த சாமி இந்த சாமி, அந்த சாமியார் இந்த சாமியார், அந்த சிஸ்டர் இந்த சிஸ்டர், இதை பேத்திட்டு இருக்கோம். குடுறாடே இப்ப மேடம். எத்தனை நம்பர் இருக்கு அதுல? 12 நம்பர். எத்தனை நம்பர் இருக்கு அதுல? பின்னால் உள்ளவங்க எத்தனை நம்பரு? எத்தனை நம்பர் பின்னால் உள்ளவங்க? எல்லாரும் 12 தான். 12ஆ? எத்தனை நம்பர் இருக்கு அதுல? பின்னால் உள்ளவங்க சொல்லுங்க, பெரியவங்க. எத்தனைமா நீங்க எண்ணீங்களா இல்லையா? எத்தனை? 12க்கு மேல இல்லையா? பிரதர் நீங்க சொல்லுங்க. அவங்க நீங்க சொல்லுங்க, உங்க ஆதார் கார்டு கையில இல்லையா? எப்படி இல்லாம வெளியே வரீங்க நீங்க? கத்துறீங்களா? எடுத்து கொடுங்க, பாக்கட்டு எத்தனை பாக்கட்டு எத்தனை டிஜிட் இருக்குன்னு. தெரியாமலே ஒரு பிசாசு உள்ள வந்து நுழைஞ்சிட்டான். அந்தி கிறிஸ்து. அது யாருது? பின்னால கொடுங்க, பின்னால கொடு, அது அவங்களுக்குலாம் கொடு, பார்த்துட்டு கொடு. எல்லாம் திருப்பி வரணும். ஆதார் கார்டுலாம் 45 ரூபா செலவு பண்ண முடியாது. திருப்பி காட்டு காட்டு காட்டு. எத்தனை இருக்கு? எல்லாம் பார்த்துட்டீங்களா? இங்க வந்துருச்சா கார்டு? அங்க ஒரு கார்டு கொடுங்க, அங்க கொடுங்க, பாக்கட்டும். கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கூட அந்தி கிறிஸ்து இருக்குது தெரியணும் உங்களுக்கு. எத்தனை கார்டுமா இருக்கு? 16. யாரு உனக்கு சொன்னது? ஆதார் நம்பர் 12ஆ 16ஆ? அதுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? வெர்ச்சுவல், பழைய கார்டுல இருக்காது, வெர்ச்சுவல் ஐடின்னு போட்டுருக்கு, VID. எத்தனை நம்பர் இருக்குது? அதான் உங்க நம்பர். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பேர் வச்சுட்டாங்க. என்ன பேரு? 16 டிஜிட். உங்க பேரு அமலாவா இருக்கலாம், கமலாவா இருக்கலாம், ஆரத்தியா இருக்கலாம், எதா இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. உனக்கு நம்பர் பேர் என்னது? இப்ப இந்த 16 டிஜிட். உலகத்துல எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாங்க. இதை தெரியாமலே யார் உட்கார்ந்து இருக்குது? இன்னைக்கு எதுக்கு ஆதார் கார்டு புதுப்பின்னு சொல்றான்? பழைய கார்டுல 12 நம்பர் தான் இருக்கும், புது கார்டுல தானே இருக்கும். VID நம்பர் போட்டு எத்தனை இருக்கும்? பாத்து இப்ப எல்லாம் பாத்துங்க, திருப்பி VID நம்பர் போட்டிருக்கால 16 டிஜிட். யாருக்கு தெரியாது? இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? உலகத்துல எல்லாருக்கும் இதான் இனிமே பேர். ஒரே மதம், ஒரே மதம், ஒரே அரசாட்சி, ஒரே ஆளுகை. அவ்வளவுதான் நடக்கதான் அந்தி கிறிஸ்துவ. உலகம் ஃபுல்லா அவன் தான் ஆட்சி செய்ய போகிறார். அதுக்கு உண்மையாக ஸ்கேனர் கோடு பாத்தி. அடுத்து என்ன பாத்தீங்க? இப்ப ஆதார் கார்டு பாத்தி. இந்த கார்டு நம்பர் வச்சு என்ன பண்றாங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான்ல தீவிரவாதி அடிச்சாங்களா? இந்தியாவில் தீவிரவாதம் வந்துட்டாங்க, அடிச்சாங்களா? எப்படி அடிச்சாங்க? இவ்வளவு நாள் தெரிஞ்சிச்சு இல்ல? எப்படி போய் உடனே அடிச்சாங்க? குண்டு போடணும். வெர்ச்சுவல் ஐடி. இது ஐடி வெர்ச்சுவல் ஐடி. எல்லா ஆதார் கார்டு திருப்பி கொடுத்துருங்க. கணந்து இந்த பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் திரும்பி வந்துருக்கு. அடுத்தது சாப்பிட்டு கவரை கொடுங்க எனக்கு. அண்ணா நீ சாப்பிட்ற கவர் தான் எனக்கு வேணும். அதை காட்டு, அந்த கவர் தான் வேணும் எனக்கு. இப்ப இந்த ஐடியை வச்சு என்ன பண்ணாங்க? இப்ப ஒரு ட்ரோன் கண்டுபிடிச்சாங்க. ட்ரோன்ஸ் என்னது? ஆளில்லா விமானம் பேர். விமானம் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்வளவுதான். ஐயா தம்பி காட்டுறாரு, கை அளவு தான். ட்ரோன்ஸ் என்ன இருக்கும்? கையளவு. அதுல இப்ப எங்க ஊர்ல பாண்டியனுக்கு ஒரு இது போய் இப்ப ஊர் ஊரா பிரசங்கம் பண்றாரு. அவரு ஊர் ஊரா கிறிஸ்தவங்களா இது பண்றாரு, வருகை பற்றி சொல்றாரு. அந்த ஆள் ஒரு ஆளை தீர்த்து கட்டிட்டா ஒரு 1,00,000 பேர் ஆண்டவர் பக்கம் திருப்பலான்னு ஒரு ஆள் என்ன பண்ணுவான்? ஒரு ட்ரோன் ஒன்று ரெடி பண்ணி என் போட்டோ, இந்த நம்பர் 16 டிஜிட் நம்பர் வச்சு உள்ள ஒரு வெடிமருந்து அதை வச்சு அனுப்பிச்சிட்டானா, நான் எந்த ஊருக்கு போனாலும் அதை பின்தொடர்ந்து வந்தேன். எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு பெரிய கூட்டத்தினாலும் மற்றவங்களெல்லாம் ஒன்றும் செய்யாது. அது வேதத்தில் இருக்கு. யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8 வாசிங்க.
நான் கதையெல்லாம் சொல்லல, பைபிள்ல உள்ள காரியம் நடக்கிறதை சொல்லுகிறேன். இது நடந்து கொண்டு இருக்கிறது. பாத்தீங்க யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து பாத்தீங்க. அது வரும் நேரா. அந்த ஐடி நம்பர் உங்களுக்கு உலகத்துல யார் பேரும் தெரிஞ்ச வேண்டியதில்லை. இது சைனீஸ் நேம், இது இங்கிலீஷ் நேம், இது தமிழ் நேம், தெலுங்கு நேம், இதெல்லாம் தேவையில்லை. நம்பர் கைதிக்கு நம்பர் கொடுக்குற மாதிரி நம்பர் கொடுத்தாகிவிட்டது. நாளைக்கு அந்த கிறிஸ்து ஆளுங்கன்னா 111 222 333 444 கம் அவனை தீர்த்து கட்டுனா ஒரு இது நம்பர் ப்ராசஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சாலும் முடிஞ்சு போய் அதுக்குள்ள ஒரு வெடிமருந்து இருக்கு. நேராக பாண்டியன் யாருன்னு வரும், தேடி பார்த்து முகத்தை பார்த்து பிக்சரை பார்க்கும், கரெக்டாக டப்புன்னு தட்டாவதான் ஒட்டுன்னு பிடிச்சி. இப்படித்தான் நடக்க போகுது அந்த கிறிஸ்து ஆளுகை. இதெல்லாம் தயாராகிடுச்சு. பாத்தீங்க இந்த பத்திரத்து 2:8 அவை போர் வீரர்களை போல 2:7 யோவேல் 2:7 எடுக்கலன்னா கவனிங்க. அவை போர் வீரர்களை போல தாவி ஓடுகின்றன, மடை வீரர்களை போல் சுவர் மேல் ஏறுகின்றன. எங்க ஏறுதான்? வீட்டு சோத்து மேல ஏறுமாது. ஒவ்வொன்றும் தனக்குரிய பாதையில் போகின்றது. தங்கள் லக்கை விட்டு அவை பிறழ்வதில்லை, ஒன்றை ஒன்று நெருக்குவதில்லை. ஒவ்வொன்றும் தன் வழி தவறாது செல்கின்றது. போர் கருவிகளுக்கிடையே சிக்கிக் கொண்டாலும் அவை வரிசை கலையாமல் முன்னேறுகின்றன. நகருக்குள் பாய்ந்து செல்கின்றன, மதில் மேல் ஓடுகின்றன, வீடுகள் மேல் ஏறி பலகனி ஜன்னல் வழியாக என்ன பண்ணுதான் போல் உள்ளே நுழைகின்றன. வீடுகளவே ஒளிஞ்சிக்கலாம்லாம் முடியாது. ஜன்னல் வழியா என்ன பண்ணும்? வென்டிலேட்டர் வச்சு அது வழியா ஏறி வந்துடும். சிம்னி வச்சிருந்தா அது ஏன்னா தோண்டு தான் இருக்கும். அது ஒரு இலை மாதிரி தான் இருக்கும். பூந்து உள்ள வந்து என்ன பண்ணுமா? அவற்றுக்கு முன்பாக நிலம் நடுங்குகின்றது. நிலம் பூமி நடுங்குனா பூமியில் உள்ள மக்கள் நடுங்குகின்றன. அவை வானம் அசைகின்றது, கதிரவனும் நிலவும் இருண்டு போகின்றன, விண்மீன்களும் ஒளி இழந்து போகின்றன. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்காரு. இப்படிப்பட்ட ட்ரோன்ல வச்சா தீவிரவாதிகள் தாக்குறாங்க. தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க? ஆக்கியோட பேர் அழிச்சாங்க. உங்களுக்கு போப்பாண்டவர் கொஞ்ச நாளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தார். ஆகஸ்ட் மாதத்துல ஜெனிவாவிலே நகரத்தில் சுவிட்சர்லாந்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங்னா இது வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. உங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க காலேஜில். டேட்டா சயின்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யப்பட்டதான் இது. இதை பற்றி ஜெனிவாவில் என்ன மீட்டிங் போட்டாங்கன்னா, இதை யார் தயார் செய்வது? வீட்டில் எல்லார் கையிலையும் துப்பாக்கி கொடுத்து என்ன நடக்கும்? எல்லார் கையிலையும் துப்பாக்கி கொடுத்து என்ன நடக்கும்? சண்டை நடக்கும், தினமும் சாவு நடக்கும். சாவு அவனை ஒருத்தர் சுட்டு கிடச்சா எவனு இருக்குவே? இது மாதிரி எல்லாரும் தயாரிச்சா என்ன நடக்கும்? இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வைக்கணும்னு சொல்லி எல்லாம் மீட்டிங் போட்டாங்க. நாடுகள் எல்லாம் மேற்கத்திய நாடுகள் மீட்டிங் போட்டப்ப போப்புக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மெசேஜ். போப்பு இதை பார்த்துட்டு என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னா, தானியல் புத்தகத்துள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, ஒரு உடன்படிக்கை நிறைவேறுது. உடன்படிக்கை நிறைவேறி முடிக்கும் பொழுது ஆண்டோட வருகை இருக்கிறது அவர்கள் தெரிஞ்சு கொள்ளட்டுன்னு பதில் சொல்லி அனுப்பிச்சார். இதை பார்த்தோன்னே சில நாடுகள் நாங்கள் ஆண்டோட வருகைக்கு எதிராக செய்ய விரும்ப விட்டு போயிட்டாங்க. சில நாடுகள் பதில் சொல்லாமலே போயிட்டாங்க. அந்த சம்மிட் முடிஞ்சிச்சு, ஆனால் தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை. இதெல்லாம் வருகிற நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். தீர்மானம் எடுக்காம இருக்க பாட்டா போறதுல நடக்கும். நம் நாட்டிலும் இதை ரெடி பண்றாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியாது, நம்ம நாட்டில் ரெடி. ஏன்னா வேதத்தில் சொன்ன காரியம் நடக்குது. நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆணுடைய வருகை இருக்கா இல்லையா? சீக்கிரம் இருக்கா இல்லையா? இதுக்கு தயாராகணுமா இல்லையா? எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு பிரதர், எனக்கு வயலில் விளைய மாட்டேங்குது பிரதர், பிள்ளைங்க படிக்கல பிரதர், வேலை கிடைக்கிற பிரதர், இதெல்லாம் இருக்கட்டு. அதுக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாத்துக்கும் நீங்க தயாராகிடும். அதுக்கெல்லாம் தயாரா இருக்க வேண்டாம்னு சொல்லு. எதுக்கு முக்கியமா தயாரா இருக்கணும்? அவர் வரும்போது ரெடியா இருப்பதற்கு தயாரா. வெளிப்படுத்த விசேஷம் 13-15 சொல்லப்பட்டது போல 17 ஒரு சுரூபத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சுரூபம் எங்கேயா பேசுமா? எங்கேயா பேசுமா? இனிமே பேசும். இப்ப ரெடி பண்ணிட்டாங்க. ரோபோ பேசுறதை பார்த்துருக்கீங்களா? நியூஸ் வாசிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இதுவே பூசை வைப்பார் ஒரு சாமியார். உங்க பங்கு சாமியார் ஏஐன்னு போட்டிருக்கும். அவர் வந்து பூசை வைப்பார். பார்த்தீங்கன்னா மிருகம் பேச வைக்கிறதா? இவ்வாறு முதல் விலங்கின் முன்னிலையில் அது செய்யும்படி அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அருமடையாளங்களால் மனுலகில் வாழ்வோரை ஏமாற்றியது. வாளால் படுகாயப்பட்டிருந்தும் உயிர் வாழ்ந்த அவ்விலங்குக்கு சிலை ஒன்று செய்யுமாறு அவர்களிடம் கூறியது. அச்சிலையை பேச வைக்கவும் அதை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு இரண்டாம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இப்ப இந்த சிலைகள் பேச ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே புத்தர்கள் ஒரு சிலையை சைனால வச்சு பேச வச்சுட்டாங்க. நம்ம கத்தோலிக்க தெரிஞ்சவர்களே போலந்தில் இறந்து போன ஒரு ஃபாதருக்கு சிலையை வச்சு அந்த சிலையை அந்த ஃபாதர் குரலையே பேச வச்சுட்டாங்க.
இதெல்லாம் நடக்காத இன்னைக்கு ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு நர்ஸா வேலை செய்யுது, டாக்டரா வேலை செய்யுது, ஆபரேஷன் பண்ணுது, சோல்ஜரா வேலை செய்யுது, போலீஸா வேலை செய்யுது. இதெல்லாம் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அப்புறம் ஆணிகளா இருக்கீங்க பாப்போம். அப்புறம் இதெல்லாம் நடக்குது. நீங்க என்ன பண்ணணும், ஜியாகிரபிக்கல் ஒரு நியூஸ் சேனல் ஒன்று வரும் டிவியில், ஜியாகிரபிக்கல் சேனல் சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜியாகிரபியில் என்ன நடக்குது, சரித்திரபூர்வமாக நடக்குது, விஞ்ஞானபூர்வமாக நடந்துட்டு இருக்கிறது அவர்கள் சொல்லுவார். இன்னைக்கு மனிதரை போல என்னை போலவே ஒரு ரோபோ ரெடி பண்ணி இங்கே உட்காந்து பேச முடியும். அடைய வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. நெத்தியில் ஒரே ஒரு லைட் மட்டும் எரியும், அது மட்டும் இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும். இதெல்லாம் வித்தியாசமே தெரியாது. இப்படிப்பட்ட சூழலாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வேற இடங்கள்ல இந்த கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, இந்த கோயில் அந்தி கிறிஸ்து எப்படி ஆளுகை செய்ய வருவான்னா இவனுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டுவான். ஊர்ல ஒரு இடத்துல இவனுக்கு ஒரு கோயில் கட்டுவான். கோயில் கட்டினா அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து இங்க போனீங்கன்னா உன் பேர் என்னம்மா, லீமா, இங்க போன ஹாய் லீமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி ஆச்சரியமாயிடு லீமாக்கு, என்னடா அது நம்ம எங்கேருந்து வந்து நம்ம பேரை கூப்பிடுது, ஹவ் ஆர் யூ, வாட் கேன் ஐ டூ அப்படிங்க. உடனே அது சொல்றதை கேட்டது லீமாக்கு என்னம்மா வேணும்னு உடனே எனக்கு இது மாதிரி பரீட்சை வேலை கிடைக்கணுமா, பரீட்சை எழுதணுமா, மார்க் பார்த்தோம்னா டெட் எழுதணுமா, அது மாதிரி சொன்னோன்னா ஐ ட்ரை ஃபார் யூ அவங்க உடனே உடனே பண்ணுவோம். டம்முன்னு போட்டு அதை தட்டு ஒரு சீட் அடித்து கொடுக்கும். அடித்து கொடுத்து என்ன பண்ணும், உடனே வேணும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் அந்த சீட்டு வெளியே வரும். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண தரும். ஒரு 500 ரூபா பேமெண்ட் பண்ணால் அந்த சீட் வருது. என்ன தரும், நீ டெட் எக்ஸாம் படிக்க, இந்த சப்ஜெக்ட்லாம் படி, இந்த கேள்வியெல்லாம் படி, நீ இந்த எக்ஸாம் எல்லாம் இதெல்லாம் படி, அதெல்லாம் படி, இடத்துல சென்டர் வரும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துரும். என்னென்ன கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துரும். லீமா என்ன பண்ணணும் தெரியும், சும்மா இல்லாமல் உன் பேர் என்னம்மா, விக்டோரியா வா வா வா. அங்க யார் இருக்கா, அங்க ஒருத்தர் இருக்காரு, நல்லா சொல்றாரு வான்னு. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரையும் கூட்டி போயிடும். இந்த நண்டு ராஸ்காரெல்லாம் ஓடி போயிடும் கூட, எல்லாம் ஓடி போய் அங்கே போட்டு எல்லாம் கையில காசு கொடுத்து கட்டிட்டு உடனே எடுத்துருது. அடுத்த நாள் விடுவாங்க, யாருக்கு இங்க போலாமா அங்க போலாம், எல்லாருக்கும் லீவு வீட்டுல, எங்க போலாம் இங்க போலாமா அங்க போலாம். இப்படியான உடனே கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மக்கள் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. இங்கேயே ஒரு ரோபோ வச்சிருங்க, நம்ம சர்ச்சு பாத்திமா சர்ச் ஆலயத்துக்கு முன்னாலே என்ன பண்ணுங்க, ஒரு ரோபோ என்ன பண்ணுங்க வச்சிருக்குன்னு. பாத்திமா சர்ச் மட்டும் இல்ல, மாரியம்மா, மேரியம்மா, காளியம்மா, என்னென்ன அம்மா இருக்கோ எல்லா கோயிலும் என்ன வச்சிருவாங்க. ஒரு காலத்துல வந்து நாட்டு சட்டமாக கூட வந்தா நீங்க கோயில வச்சிங்க, உங்க கோயில உங்க வழிபாடு நிப்பாடு. ஆனா முன்னால என்ன இருக்கணும், இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவார்கள். இதைத்தான் வேதம் சொல்லும். அவனுக்கு கொல்லவும் அதிகாரம் என்ன பண்ணும், கொடுக்கும். இந்த காலத்தை நோக்கி நாம் என்ன பண்ணும், நகர்ந்து கொண்டே, யாருக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல. அந்த கிறிஸ்து ஆளுகை உள்ள வந்துகிட்டு இருக்கிறது நமக்கு என்ன பண்ணல தெரியல. தெரியாமலே ஸ்கேனர் கோடு, கடைக்கு போனோம்னா ஸ்கேனர் கோடு கொடு, காசு பே பண்ண மாட்டோம், கோடு கொடு, ஸ்கேனர் கோடு கொடு. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஜிபே பண்ணு. எதை பண்ணுவோம், கையில் காசெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஜிபே பண்ணிட்டு தான் கொடுப்போம். எப்படி தெளிவெல்லாம் மாறி இருக்க நாம தெரிந்து கொள்ளும். எனவே இந்த நாட்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சத்துவமிக்க கடவுள் எல்லாம் வரப்போகிற ஒரு காலத்தில் ஒரு காலம் மாறும். இயேசுவின் வருகை வந்த பொழுது அவன் கடவுள் தான் உலகம் ஃபுல்லாக வச்சிருக்கும். எந்த ரிலிஜனும் இருக்க முடியாது, எந்த கிறிஸ்தவமோ மற்ற இந்து மதமோ முஸ்லீம் மதமோ எதுவுமே இருக்க முடியாது. அவன் வைத்துதான் சட்டம் என்று இருக்கும். 3 வருட காலம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் 3 வருட காலம் மகா உபத்திரவ காலம். அதுல எல்லாம் மாட்டிட்டீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி, அதுல சந்தோஷமா இருக்கும். அரசாட்சியின் போது அவர் கூட நாம வரணுமா, இங்க வேதனையிலிருந்து மீண்டவர்களாக நாம போகணுமா? வேதனை மீண்டா போகணும். அப்புறம் உபத்திரவ காலத்தில் இருக்கணுங்கிறீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஆண்டோட வருகை, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியில யாரெல்லாம் இங்கேருந்து போனாங்களோ அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. நீ அவர் கூட ராஜாக்கள் லேவியரா வர போறீங்களா, உபத்திரவ காலத்துல மீண்டவர்களா போறீங்களா? அப்ப அவர் வருகையின் போது என்ன பண்ணணும், போயிடணும். அவர் வரும்போது நீங்க மட்டும் இல்ல, உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க பெற்றோர், மாமனார் மாமியார், உங்க தெருவுள்ள மக்கள், அன்பிய மக்கள், உங்க கோயிலில் உள்ள மக்கள், நம்ம பக்கத்து தெருக்குள்ள மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்,
நான் மட்டும் போனா போதும்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணணும், எப்படி லீமா வந்து அந்த பேசுறோட எல்லாரையும் கூட்டு போடுச்சோ அது மாதிரி நான் என்ன பண்ணணும், ஏசப்பாடுத்து எல்லாரும் என்ன பண்ணணும், இதுக்குத்தான் இங்க நாங்க வந்திருக்கோம். பிரைஸ் எல்லாம் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க உங்களுக்கு வயசாச்சு பிரதர், எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டீங்க, நீங்க ஜாலியா போயிட்டீங்க, நாங்கெல்லாம் வாழறதே உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பீங்க. இங்கே வாழ்வதை விட அங்கே வாழ்வது எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், நித்திய நித்தியமா நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். அவங்களுடைய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். என்ன சொல்லி பாடுறோம், வானது ஒரு கூட்டத்தோடு என்ன சேர்ந்து பாடுறோம் கோயில்ல, என்ன பாட்டு, என்ன பாட்டு, தூயவர் 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 மூவுலகி சேர்ந்து பாடுங்க, ஆண்டவர். கோயில்ல பாடுற பாட்டு கூட தெரியாது உங்களுக்கு, பாடுங்க. வேற பாட்டு பாடுவாங்களா உங்க கோயில்ல, வேற பாட்டு என்ன பாட்டு பாடுங்க, சத்தமா பாடுங்க. கோயில்ல பாடுற பாட்டு கூட பாட மாட்டீங்களா நீங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மூவுலகில் அங்க போய் தான் பாட போறீங்க. நதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. அங்க போய் என்ன பாட்ட பாட போறீங்க, இதைத்தான் பாட போறீங்க. அதான சொன்னோம், வானதொரு கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து பாடுவோம்னு கோயில சொல்லணும்னே. என்ன பாட்டு, இந்த பாட்டை தான் அங்க போய் என்ன பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாய் ஆண்டவர், இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்க போறோம். அதுல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமுக்கு இருக்கு. இப்ப இதற்கெல்லாம் தயாராக இருக்க நீங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளா புத்தி இல்லாத கன்னிகைகளா? முதல்ல கன்னிகைகளா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பில்லு சூரியத்துக்கு போனேன், வாசல்ல திருச்சி பொம்மை கட்டுனேன், கோயில்ல கையில் கொடுத்தாங்க. நான் எந்த சாமியார் கொடுத்தாலும் கட்டாதீங்க, எந்த கோயில்ல வச்சாலும் வாங்கி கட்டாதீங்க. உங்களுக்கு நன்மை வாங்குறீங்க, பரிசுத்த தேவன் உங்களுக்குள்ள வருவார். அவரை விட பெரிய தேவன் கயிறுல கிடையாது, தாயத்துல கிடையாது. உங்களை ஏமாற்றி கட்டி விடுவார்கள், பிசாசு உங்களோட பிடிச்சுக்குவான். அது மாதிரிலாம் கட்டாதீங்க. வீட்டுல திருச்சி பொம்மை, வீட்டுல எலுமிச்சம்பழம், அந்த கற்பூரம் கட்டுறது, இந்த வேலையெல்லாம் அந்தோரிய சக்கரம் எதை வைக்கணும், ஆண்டவர் வைங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆண்டோடைய உருவத்தை முன்னால வைங்க. தெரியுது, ஆண்டவரை முன்னால கொண்டாந்து நிப்பாட்டிங்க. சில பேர் வீட்டுல பிசாசு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? யாரு பிசாசு, யாரு இது? முன்னால மிக்கேல் சமணத்தை வச்சிருப்பான், கீழே யார் படுத்திருப்பா? பிசாசு. வீட்டு வெளியே வரும்போது தொட்டு கும்பிடுவாங்க. யாரை தொட்டு கும்பிடுவாங்க? அவனுக்கு ஒரே சந்தோஷம். நான் யாரை பத்தி படுத்து இருந்தானா அடி வாங்கினேன். கத்தோலிக்க கிறிஸ்தவரே, நான் இல்லாத ஒரு வீடை காமிச்சு பார்த்துடலாம் சவால் விடுகிறார் அவர். நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, அதை வாங்கி வீட்டு வாசல் ஏன் ஏசனா படத்தை வைக்கிறது, எப்படி உள்ள நுழையா பார்த்தீங்களா? செட்டியார் பொம்மை. சரி, எல்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஆனா கன்னிகையாக முதல்ல இருக்கணும், ரெண்டாவது புத்தி உள்ள கன்னிகையாக என்ன பண்ணணும், இருக்கணும். வருகைக்கு தயாராக அந்த கிறிஸ்துவ ஆளுகளா உள்ள வந்துருச்சு, ஏமாந்து போயிடாது. உங்க கையில முத்திரை போடுவாங்க. என்ன முத்திரை? சிப் வைப்பாங்க. உள்ள இங்க வைப்பாங்கல்ல, இங்க வைப்பாங்க. இன்னைக்கு கார்டு எடுத்துட்டு போறீங்க, போன் எடுத்துட்டு போறீங்க ஜிபேக்கு, நாளைக்கு அதெல்லாம் தேவைப்படாது. இந்த கடைக்குள்ள நுழையிறப்பே உங்களை ஸ்கேன் பண்ணிடும். உங்களுடைய சிப் இருந்து அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தாதான் கடைக்குள்ளே விடாது, ஆனால் கடைக்குள்ளேயே விடாது. யாரு ஒரு இது ஸ்வீடன்ல ஒரு வில்லேஜ்ல இது மாதிரி பெரிய கிராமம். இந்த கிராமத்துக்குள்ளே காசு டிரான்சாக்ஷன் கிடையாது, கேஷ் கிடையாது, செக் கேர்லாம் கிடையாது, டிராப்லாம் கிடையாது, அப்புறம் ஜிபே எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன இருக்கு? சிப் மட்டும்தான். உள்ள கடைக்குள்ள போறப்ப அது ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி உங்க கையில அக்கௌண்ட் பார்த்து கிரெடிட் கார்டில் எவ்வளோ பணம் இருக்கு, டெபிட் கார்டில் எவ்வளோ பணம் இருக்கு, என்ன இருக்கு பார்த்துட்டு அப்புறம் தான் அது உள்ள விடும். உள்ள போய் நீங்க வேணுங்கிற பொருளை எடுத்துட்டு வந்துடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க வெளியே வர்றப்ப ஒரு லைட் உங்களை அடிக்கும். உங்க உடம்புக்குள்ள நீங்க பதுக்கி வச்சிருந்தாலும் சரி, என்னென்ன பொருள் அந்த கடையோட லேபிள் இருக்கோ எல்லாத்தையும் பில் போட்டு உங்க அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ணும், எடுத்து காசு எடுத்துட்டு பில்லை மட்டும் கொண்டாந்து உங்க கையில கொடுத்துரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதெல்லாம் ஏற்கனவே ஸ்வீடன் தெரியும், நெட்ல போட்டு பாருங்க. எல்லாம் நெட்டு பாக்குற மக்கள் தானே. ஸ்வீடன்ல ஏற்கனவே இப்படி ஒரு வில்லேஜ் இருக்கு. இது எல்லா இடங்களுக்கும் வந்து கொண்டே இன்னைக்கு யாராவது காசை கேஷ்ல கொடுக்குறாங்களா? இல்ல
கடையில் பிறகு சாப்பிட்டா கூட கடையில் என்ன பண்ணாங்க? டீ கடையில் என்ன வச்சுக்கிறாங்க? 10 ரூபா டீக்கு. பூ கடையில் ஜிபே. இது மாதிரிலாம் இப்படியே எல்லாத்தையும் மக்கள் ட்ரெயின் பண்ணி காசை கையில் எடுத்துட்டு போக மாட்டாங்க, கொண்டாந்துருவாங்க எல்லாம். அப்போ எதை நோக்கி போகிறோம் நாம? அந்த கிறிஸ்துவ ஆளுகை நோக்கி என்ன பண்ணோம்? யாரு போறது? அவன் கூப்பிடல. யாரு போறது? நாம எங்கே போனோம்னா ஜிபே பண்ணிட்டா அவன் கேட்கறதுக்குள்ள நாம முந்திக்கிறோம். அவன் கேட்டாலும் அன்னைக்கு ஒரு கடைக்கு போனப்ப அவன் பர்ஸில் 1000 ரூபா பணம் இருக்க பார்த்துட்டான். 850 ரூபாய்க்கு ஆகணும். ஜிபே பண்ண முதல் வியாபாரம் சார், கேஷ் கையில் வச்சிருக்கீங்களா, கொடுத்துருங்கன்ட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது? அதை கொடுத்துட்டு தான் அந்த கேஷ் கொடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணோம்? ஜிபே பண்ணது வசதியாக எதையை நோக்கி போகிறோம்? அந்த கிறிஸ்துவ ஆளுகை நோக்கி எல்லாரும் போய்கொண்டிருக்கோம், தெரியாமல் போய்கொண்டு. அதை பற்றி கவலை இல்லை. அவர் வருகை தான் நமக்கு முக்கியம். அவர் வருகை நமக்கு ஆந்தி கிறிஸ்து ஆளுகை சிலை பேச தொடங்கி என்னைக்கு அவன் கண்ட்ரோல போதோ அன்றைக்கு கண்டிப்பா என்ன பண்ணும்? கண்டிப்பா என்ன பண்ணும்? ஆண்டோட வருகை. இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சேன். எதுக்கு இஸ்ரவேல் சண்டை நடந்துட்டு இருக்கு? டிவி பாக்குறீங்க, செல்போன்ல பாக்குறீங்க, சண்டை நடக்க பத்தி பாக்குறீங்க. எதுக்கு பிறகு நடக்குது? ஆலயம் கட்டுவதற்காக அதுக்கு ஒரு இடம் வேணும். யார் ஆலயம் கட்டுறதுக்கு? யூதர்களுடைய ஆலயம். எந்த ஆலயம்? 3வது தேவாலயம். முதல் தேவாலயம் யாரு கட்டது? சாலமோன் கட்டினது. அது யார் இடிச்சது? நேபுகாத்நேச்சார் மன்னர் வந்து. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு. ஹிஸ்டரியும் தெரியாது, பூகோளமும் தெரியாது, தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, பைபிளும் தெரியாது, வேதமும் தெரியாது, நடப்பும் தெரியாது, நாட்டு நடப்பு தெரியாது, வீட்டு நடப்பு தெரியாது, எங்களுக்கே தெரியாது. சன் டிவி, புதிய தமிழ், அதை வர சீரியல், இதெல்லாம் பற்றி கேட்கப்படுறது விலாவாரியா நாங்கள் சொல்லுவோம். நீங்க சம்பந்தம் இல்லாத கேட்டுட்டு இருந்தா எப்படின்னு கேள்வி கேட்டு புரியுதுல? அப்படிதானே? என்னென்ன சீரியல் என்னன்னு அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் சீரியல்லாம் பார்த்து என்ன சீரியல் ஓடுது தெரியும். அது ஒரு சித்தின்னு ஒரு சீரியல் ஓடிச்சேன் அந்த காலத்தில். அதை பற்றி சொல்லுவோம், அவ்வளோதான். அது 40 வருஷத்துக்கு மேலே அது இப்போ ஓடுதா என்னன்னு தெரியல. சரி, அதை விட்டுருவோம். இப்போ அங்கே தேவாலயம் 2வது தேவாலயம் செருபாபேல் காலத்துக்கு கட்டப்பட்டது. அது 70வது தரிசூஸ் மன்னன் தெரியல, இந்த ரோமன் மன்னன் ஒருத்தர் காலத்தில் இடிக்கப்பட்டது. கிபி 70 ஏசு நாட்களுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 3வது தேவாலயம் கட்டப்படவில்லை. இஸ்ரேல் மக்கள் நாட்டு தொட்டு துரத்தப்பட்டார்கள். 1948 தான் இஸ்ரேல் தேசம் மீண்டும் கொடுக்கப்பட்டது. 67 அவர்கள் எருசலேமை தலைவர் என்று அறிவித்தார்கள். ஆனால் தலைவராக கிடைக்கல. அந்த தலைவருக்கு கிடைச்ச மலை ஒன்று இருக்கு. அந்த மலையில தான் கோயில் கட்டுறாங்க. தான் கோயில் இருந்து. இப்பொழுது அங்கே ஒரு மசூதி இருக்கு. மசூதியை இடிக்க அவர்கள் விரும்பலை. இடிச்சா தேவையில்லாம இருக்கு. ஆனால் கோயில் கட்டுறது ரெடியாக இருக்காங்க. எல்லாம் பில்லர் ரெடி பண்ணிட்டாங்க, செவுர் ரெடி பண்ணிட்டாங்க, ரூஃப் ரெடி. எல்லாம் உடனே நேராக கொண்டு போய் வைக்க வேண்டியது. இன்னைக்கு இது மாதிரி மேஸ்திரி விட்டு கட்ட வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. சென்னையிலாம் போனீங்க, பேங்கில் போனீங்கன்னா எல்லாம் வெளியே கட்டி வச்சிருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு தூக்கி கிரெயினில் தூக்கி என்ன பண்ணுவாங்க? மேலே மாட்டிடுவாங்க. அதை முடிஞ்சு போய் அது மாதிரி எல்லாம் ரெடியாக வச்சிருக்காங்க. பீடம் ரெடி, ஒரே கல்ல செஞ்ச பீடம். சூபம் போகிறதுக்கு ரெடி, அப்பங்கள் வைத்துக்கு ரெடி, குத்து வளைக்கு ரெடி, பலியிடுவதற்கு சிவப்பு காளையும் ரெடி. அதற்கு பலியிட ஒரு யாரு ஆசாரியன் ரெடி, லேவியும் ரெடி. சவுத் ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க. அண்ணா என்ன ரெடி இல்லை? இப்ப இடம் மட்டும் 24 hours இடத்துல நாங்கள் கட்டிடுவோம் சவால் விட்டுருக்காங்க. எல்லாரும் யூஎன்ல கூடினாங்க. ஜூன் 24ஆம் தேதி எருசலேம் மலையை பாதியா பிரிச்சு பாதி நீ எடுத்துக்க, பாதி எடுத்துக்க. அதெல்லாம் முடியாதுங்க. நேற்றுக்கு முந்தா நாள் அவர் போனார், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் யூஎன் மீட்டிங் போனார். பாதி பேர் ஏஞ்சி போயிட்டாங்க. அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. எங்கள் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து என்ன பண்ணுவோம்? முடிப்போம். அதுக்காக எந்த விலையை கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம். எந்த போரையும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லி தான் போர் தொடுத்து கொண்டு யார் மேலே? சிரியா மேலே போர் தொடுத்தார்கள், கத்தார் மேலே போர் தொடுத்தார்கள், ஏமன் மேலே போர் தொடுத்தார்கள், ஈராக் மேலே போர் தொடுத்தார்கள். சுற்றி எல்லாரும் எதுக்கு? எல்லாரும் என்ன பண்ணாங்க? எருசலேமை கொடுக்கக்கூடாது நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டினாதான் ஒழிக்கு வருவான்னு அவங்க பண்ணி. அது நல்லது கெட்டதுலாம் டிஸ்கஸ் பண்ண வரல, நாங்கள் நியாயப்படுத்துறது வரல. ஆனால் எது நடக்க போகுதுன்னா இந்த தேவாலயம் கட்டப்படும். தேவாலயத்துக்கு செவுறு வைக்கிற அன்னைக்கு யார் வந்துடுவா? நமக்கு தேவாலயம் கட்டுறது முக்கியம். அது யூதருடைய தேவாலயம், நம்முடைய தேவாலயம் கிடையாது. அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. அது கட்ட ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க? மசூதி அப்படியே தூக்கிட்டு போய் வேற இடத்துல வச்சு. அந்த டெக்னாலஜியா இருக்கு தெரியுமா? கோயில் அப்படியே தூக்கிட்டு உங்க வீடு இருக்குன்னா வீட்டை அப்படியே நீங்க இடிச்சு கட்டு இன்னொரு இடத்துல கட்ட வேணாம். அப்படியே ஃபவுண்டேஷன் தூக்கி கொண்டு புது இடத்துல கொண்டு வச்சு. 53 ஏற்கனவே 40 மேலே பண்ணிட்டாங்க. கோயில் இந்து கோயில் நடுரோட்டில் இருந்தது. கோயில் அப்படியே தோண்டி வேற இடத்துல கொண்டு வச்சு. இதெல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. அப்படியே கொண்டு வச்சிருவோம். இல்லைன்னா ஒரு பூமி எதிர்ச்சி வந்து அது சின்ன பண்ணம் ஆகணும். நாங்கள் இடிக்க மாட்டோம். இடிச்சா தேவையில்லாத கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி முடிவாக சொல்லியிருக்காங்க.
இதை பத்தி அவனுக்கு பிரச்சனை, கோயிலை பத்தி பிரச்சனை. ஆனால் இந்த கோயில் கட்டும்போது யார் வருவா? சத்தமா சொல்லுங்க. என்ன வருத்தமா இருக்கு அவங்களுக்கு, சீக்கிரம் கட்டிட போறாங்களேன்ட்டு. நடக்கும். அதுக்கு ஒரு சாட்சி என்னன்னா, இன்னைக்கு நியூஸ்ல கூட போட்டிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் பார்த்த காலை வர பார்த்து 2030க்குள் சோலார் பிளேக்ஸ், சூரிய புயல் ஒன்று எங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இங்கே பார்த்துருப்பீங்க டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கு. எவ்வளோ வெயில் அடிக்குது, எவ்வளோ மழை பெய்யுது, மழைக்கு வெயிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, பனிக்கு மேலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, எல்லாம் பார்த்துருக்கு. சூரிய புயல் ஒன்று வந்துட்டு இருக்கு. 2030 அது பூமி வந்து தாக்குறப்ப பூமியில் 1/3 டோட்டலாக எரிஞ்சு போயிடுது விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, இங்கே போட்டு பாருங்கள். சோலார் ஃப்ளேக்ஸ், நான் சொல்கிறது எல்லாமே ஏன் அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து விஞ்ஞான ரீதியாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது சரியாக இருக்குன்னு தெரியும். அந்த சோலார் ஃப்ளேக்ஸ் அவ்வளவு எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போகிறப்ப நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? எரிஞ்சு போயிடும். இதுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மேலே போய் வீடு கட்டி இருக்க முடியாது. ஏன்? வேலை தான் அது வருது. இதனால் என்ன பண்ணாங்க, சமுத்திரத்தில் போய் இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, USA, UK நாடுகள்லாம் பூமிக்கு அடியிலே சுரங்கங்களை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. சுரங்கங்கள் என்ன பண்ணாங்க, வெளியே தெரியாது. அமெரிக்காவில் 100 சுரங்கங்கள் மலைகளுக்கு கீழ் கட்டியிருக்காங்க. இது மாதிரி வந்தால் போய் தங்கிக்கிறது அதே மாதிரி. இது மாதிரி சுவிட்சர்லாண்டில் 100% மக்களுக்குள்ள ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவில் 50% மக்களுக்குள்ளதை பண்ணிட்டாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நானே கவலைப்பட வேண்டாம். அங்கே போய் பதுங்கினா யார் கையில் மாட்டுவோம்? யார் கையில் மாட்டுவோம்? சத்தமாக சொல்லுங்க, யார் கையில் மாட்டுவோம்? ரொம்ப தேவையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது பைபிளில் கொடுத்துருக்க அந்த வார்த்தை. அவர்கள் பூமிக்கு அடியில் போய் தங்களை என்ன பண்ணுவார்கள்? ஒழித்துக் கொள்வார்கள் கொடுத்துருக்கு. எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுது. அதனால ஒரு எச்சரிக்கை. பிரதர் வந்து பயமுத்திரி போயிட்டா நிற்கக்கூடாது. அப்படியே எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. பயந்து இருக்கவங்களாம் அவருக்கு ஆமைன்னு சொல்லுவோமா? சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குவாங்க. ஏன் பயந்து போய் உட்காந்துருக்கீங்க? இப்படி பயப்படாது. பயப்படுறதுக்காக வரல, எச்சரிக்கை கொடுக்க வந்தது. ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வருதுன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் வருது, 6104 ட்ரெயின் கமிங், இன்னொரு 10 நிமிஷத்தில் 2ஆம் பிளாட்பாரத்து வருகிறது. அப்புறம் ஹிந்தியில் சொல்லுவான், அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவான், திருப்பி தமிழில் சொல்லுவான். நீ போய் இப்போதானே சொன்னேன், சும்மா சொல்லுவியா? எதுக்கு சொல்ல? உனக்கு சொல்லலை. அங்கே அப்போ தான் டாக்ஸி புக் பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன், அவனுக்காக சொல்லுவான். ஒருத்தன் டாக்ஸிலேருந்து இறங்கிட்டு இருப்பான், அவனுக்காக திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன் பிரதர்? ஏன் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்கான்? வண்டியை விட்டுறக்கூடாது. அது போல திருப்பி இதை சொல்லிட்டே இருப்போம். ஏன் சொல்றான்? ஏசு யார் விட்டுறக்கூடாது? அதுக்காக இந்த வார்த்தையை பிரதர் வந்தாரு, 2ஆம் மாதத்துக்கு அப்புறம் வந்தாரு, இந்த பயமுறுத்தி போயிட்டாரு. ஐயோ பயமா இருக்கே, எல்லாம் கவலைப்பட்டாரு. எச்சரிப்பின் சத்தம் எப்படி ஒரு ட்ரெயினுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஆண்டு வருகையை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்முடைய திருச்சபைகளிலோ நீங்கள் பிரேயருக்கு சில இடங்களிலோ இது சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இங்கே 2-3 மாதங்களாக போகிற இடங்களெல்லாம் இதைத்தான் சொல்ல வைக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள். இதுக்காக கவலைப்பட வேண்டியது. ட்ரெயின் வந்துருச்சுன்னா ட்ரெயினில் போய் என்ன பண்ணணும்? அதுதானே காத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெயினு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஏம்மா பெரியம்மா, ட்ரெயினு தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் வருத்தப்படுறீங்க? நீங்கள் ட்ரெயினுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வரப்போகுதுனால ஏன் வருத்தப்படுறான்? வருத்தப்படாது. கைசெல்லாம் நல்லா பயப்படாமல் இருக்கவங்களாம் எழுச்சி நிற்போமா? தெளிவாக புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிச்சா? எதற்கு நான் தயாராகணும்? இயேசுவின் வருகையில் அவரை சந்திப்பதில் நாம் தயாரா இருக்கணும். அதுக்கு தான் ஒழிய, அதுக்கு தான் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு. நம்ம எப்ப நம்ம பசங்க பாட்டாங்க இல்லையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்ப தாய் உருவாகும்? அப்ப எனக்கு இந்த அம்மா தாங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? என் பேர் என்ன பேருன்னு அவருக்கு தெரியுமா? அம்மா அப்பா பேர் வச்சாங்க ஞானஸ்தானத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி யாரு பேர் வச்சது? ஆண்டவர் தான் பேரு வச்சு அம்மா அப்பாவை செலக்ட் பண்ணி எல்லாம் கொடுத்தது அவ தான். இப்ப எனக்கு அம்மா அப்பா யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் கொடுத்த இந்த பிள்ளைய அவங்க யாருக்குள்ள வளர்க்கணும்? ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும். அது பெற்றோர் ஒவ்வொருவருக்குள்ள கடமை இல்லையா? அப்ப ஆண்டவருக்குள்ள பிள்ளை. அவர் வந்து ஒவ்வொரு பிள்ளையா பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்க்க முடியுமா? அவருக்கு 1000 வேலைகள் இருக்கு. அதனால நினைச்சாரு, லூர்து சாமியா அவருக்கு 2 பையங்களை கொடுத்துருக்கேன். இந்த 2 பையங்களையும் ஆண்டவருக்குள்ள வளர்க்க வேண்டியது கணவன் மதிப்பே தாய் தகப்பன் இருவருக்குள்ள கடமை. அப்ப அந்த கடமை செய்யறதுக்கு தான் நம்மள என்ன பண்ணி ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்துக்கார். நம்ம யாரை போல தயாரிக்கணும்? அந்த கன்னிகைகள் 10 பேர்ல முன்மதியுடைய 5 கன்னிகைகள் போல நான் தயாரா இருக்க ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? அவங்க என்ன பண்ணாங்க? விளக்கோட என்ன எடுத்து வந்தாங்க?
எண்ணெய் எடுத்து வந்தாங்க. இன்னும் 5 பேரு விளக்கு மட்டும் இருந்தாங்க. எதை குறிக்குது? விளக்கு எதை குறிக்கிறது? அவங்க இவங்க தனியா எண்ணெய் கொஞ்சம் கொண்டு போனாங்க. அதான் எண்ணெய் எடுத்து போகாத போயிட்டாங்க. அப்ப 5 பேர் புத்தி உள்ள பெண்கள் விளக்கோட எண்ணெய் எடுத்தாங்க. அந்த விளக்கு என்ன? எண்ணெய்னா என்ன? விளக்கு என்பது நம்முடைய ஆன்மா. நீதிபதிகள் புத்தகத்துல புத்தகம் இருக்கோம். என் ஆன்மா கடவுள் எனக்கு தந்த தீபமாக இருந்து கொண்டிருக்கிறது விளக்கு. அப்ப அந்த விளக்கு, ஆன்மா என்ற விளக்கு அணையாம இருக்கணும்னா என்ன இருக்கணும்? எண்ணெய். எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கும். உறுதி பூசலோட யார் வந்து பூச இருந்தா? பிஷப் வந்து பூசுவாரா? அப்ப என்ன குறிக்கிறது? அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள எப்பவுமே தக்க வைத்துக் கொள்ளணும். அதற்குத்தான் நம்ம இந்த ஜப கூட்டம்லாம் நடத்துறோம். அதுதான் நாங்க சொல்றது குடும்ப ஜபம் செய்யுங்கிறது. செய்யும் போது அந்த ஆவியுடைய அனல் நமக்குள்ள என்னன்னா எரிஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப நம்ம சொல்லலாமா? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. அப்ப நம்ம கையில் உள்ள விளக்கு எப்படி இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த எரிந்து கொண்டே இருக்க விளக்க பத்தி இயேசு ஒருத்தருக்கு சாட்சி சொன்னாரு. யோவான் ஸ்நானரை பத்தி சீடர்கள்லாம் வந்து இயேசுக்கு சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? யோவான் ஸ்நானருக்கு சாட்சியா அவன் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற பிரகாசமான விளக்காய் இருக்கிறான். வச்சு பாருங்க, யோவான் கொடுக்கப்படாது. அப்ப இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட எரிந்து கொண்டிருக்கிற விளக்காய் இருக்க நம்ம ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? அதற்காக நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எப்ப அழைத்தார்? முன்னமே அழைத்து நம்ம பெயரிட்டு அனுப்பி வச்சிட்டார். அவர் அனுப்பின கடமைகளை நம்ம என்ன செய்யறோம்? கரெக்டா செய்யணும். அதுக்கு ஆண்டோட குடும்பம் அப்படியே கண்களை மூடி ஆண்டோட ஜெபிப்போம். அது சீக்கிரத்தில் வரப்போகிற எங்கள் அன்பு இயேசுவே, இது உமது வருகையின் போது நாங்கள் உண்மை எதிர்கொண்டு செல்ல வேண்டும், வர வேண்டும். நீர் கரம் அசைக்கும் போதும் கரத்தை பிடிக்கும் மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த 5 முன்மதியுடைய பெண்கள் விளக்கோடு எண்ணெயும் எடுத்துக்கொண்டு தயாராக இருந்தது போல நாங்களும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் உறக்கத்தில் இருந்தாலும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் என்று சொன்ன மாத்திரத்திலே எழுந்தார்களே உடனே, அப்பொழுதாக நாங்கள் எழுந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. மற்ற அந்த புத்தி இல்லாத 5 பெண்கள் விளக்கை மட்டும் கொண்டு வந்தார்கள், கையில் எண்ணெய் இல்லை. அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இயேசு ராஜா வரும்போது அந்த புத்தி உள்ள 5 பெண்களும் இயேசுவோடு மணவரைக்குள் சென்று விட்டனர். மீண்டும் அந்த கடைக்கு என்ன வாங்க போனவர்கள் வந்து சேர்ந்த போது கதவை தட்டி, ஐயா ஐயா எங்களுக்கு கதவை தர என்று கேட்ட போது, உங்களை எனக்கு தெரியாது என்று இயேசு சொல்லிவிட்டாரே. நாங்கள் அந்த நிலைமைக்கு போக கூடாது ஆண்டவரை, ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. நாங்க நிலைமைக்கு போக கூடாது, இயேசுவோடு உள்ள செல்லணுமே. உம்மோடு அவரோடு கூட உள்ளே செல்ல நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. அந்த தயாராக இருக்கக்கூடிய அந்த புத்தியா நம்ம கொடுக்க வேண்டுமா? ஒப்பு கொடுப்போமா? எப்போதும் விழிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னாரே. இதோ சீக்கிரத்தில் நான் வருகிறேன், விழிப்பா இருங்கள் என்று சொன்னாரே. அதற்கு தயாராக நம்ம ஆண்டோடு ஒப்பு கொடுப்போமா? எப்போதும் எந்த நேரத்திலும் ஆண்டோடு தயாராக இருக்கலாம். நம்ம வேலை இருக்குன்னு சொல்லலாம், வேலை செய்தாலும் ஜெபித்துக் கொண்டே செய்யலாமே, பாடிக்கொண்டே செய்யலாமே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. அவரோடு இருக்கும்போது நாம் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை நாம் இந்த பூமியில் வாழ முடியுமே. அதற்காக நாம முழுமையாக ஆண்டோடு கொடுப்போம். அரைகுறை மனது அல்ல. ஆலயத்துக்கு செல்லும் போது அது ஜெபக்கூடத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, எப்போதும் அவரோடு இருக்க வேண்டுமே. அப்போது அவர் நம்மை வலக்கரம் பிடித்து தாங்கி செல்வார். திருப்பாடல் 16:8 சொல்லப்பட்டிருக்கும், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் எப்போது என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அவரை வைத்துக் கொண்டிருக்கிறேனா அல்லது விலகி செல்கிறேனா? அதுதான் நம்முடைய கேள்வி. அவரோடு இருக்க நம்ம அப்படி ஒப்பு கொடுப்போமா? இறுதி வரை நாம் இயேசுவோடு இருக்க வேண்டுமே. சொல்லுமா, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தான் சொல்லுவோமா? இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. அப்படியே வலது கை ஏந்தி ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? வலது கை ஏந்துங்க. என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. மீண்டும் மீண்டும் அதை உணர்ந்து படுங்க. இறுதி வரை
என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. ஆம் தகப்பனே, இறுதி வரை நாங்கள் உமக்காக வாழ எங்களை உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோமப்பா. நீர் எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார்கள். இந்த உலகத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை பார்க்கும்போது அதை சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவை நாங்கள் முகமுகமாக சந்திக்க வேண்டுமே. அதற்கு எங்களை தயாரிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வைத்துக்கொள்ள நாங்கள் சுய பலத்தால் முடியாது ஆண்டவரே, எங்கள் சொந்த பலத்தால் முடியாது. ஆனால் உமது வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து தங்கும் போது அந்த பலத்தால் நாங்கள் ஓட முடியுமே. அந்த ஆவியானுடைய வல்லமையை கேட்போமா? வல்லமை தேவை தேவா. எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒரு நிமிஷம் இல்ல, பயந்து போய் பாடுற மாதிரி இருக்கு. உற்சாகமா பாட வேண்டாம். இந்த பாடுற உற்சாகத்துல ஆவியானவர் இறங்கி வரணும் நமக்கு. இல்ல அதை நம்ம உணரணும். அப்படியே உற்சாகமா கண்களை மூடி பாடுங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்ப்பீங்க. கண்களை மூடி உற்சாகமா படுமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது வல்லமையால் எங்களை நிரப்பி நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும்படி எங்களை ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு சின்ன க்ளூ கொடுத்துறேன். காலைல எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க நீங்க? பல்லு விளக்குவியா? யார் சொன்னா? வெரி குட். அப்ப கை தண்ணி ஜபம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எந்திரிச்ச உடனே 1000 வேலைகள் இருக்கும். ஒரு செகண்ட் அதுல ஒரு நிமிஷம் பாது பட்ல அப்படியே உட்காந்து பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க அவ்வளோ நம்ம சில பேர் குளிச்சுட்டு வந்து பண்றேன், கோயிலுக்கு போயிட்டு இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எந்திரித்த உடனே இரவெல்லாம் நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? அந்த புதிய நாளை கூட்டு வந்தார்ல, அப்பா புதிய நாளுக்குள்ள என்ன கூட்டு வந்துட்டீங்க, நன்றிப்பா, இந்த நாள் முழுக்க என் கூட இருந்து வந்த எடுத்துக்கப்பான்னு பேசிட்டு அப்புறம் இருந்துடலாம் இல்லையா? அது மாதிரி செய்ய ஆரம்பிங்க. அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதை நாம உணர முடியும். அதான் இன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னார் இல்லையா? ஆபத்து வந்துச்சு, அவங்க காப்பாத்தினாரா? ஏன்? ஆண்டுட்டு அவங்க ஒப்பு கொடுத்ததுனால. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் புது புது வல்லமையானவர் நிரப்புவார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வருத்தோடைய வாக்குத்தம் தெரியல, தெரியுமா தெரியாதா? ஆனாலும் என் நாமத்துக்கு உங்கள் மேல் நீதி சூழ்நிலைக்கும் அவர் சட்டங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். இதை வெளியே ஆனாலும் என் நாமத்துக்கு உங்கள் மேல் நீதி சூழ்நிலைக்கும் அவர் சட்டங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்து ஆனாலும் என் நாமத்துக்கு உங்கள் மேல் நீதி சூழ்நிலைக்கும் அவர் சட்டங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்து கொண்டு போங்க. இந்த மாதத்துடைய வாக்குத்தம் இதோ வாசல் சொல்லுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு சரி நீங்க சொல்றீங்களா? இதோ வாசல் மீது கால் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தனிப்பட்ட வார்த்தை சொல்லுங்க. கால் எடுத்தீங்களே அவங்க வார்த்தை சொல்லுங்க. எங்கள் பிதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க.
தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவிக்கு மகிமை உண்டாதாக. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை. நோயில்லை, நோயில்லை, நோயில்லை. தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே